محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. فأعوذ بالله من الشيطان الرجيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. وقال سبحانه إن الدين عند الله الإسلام. وقال سبحانه ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. وقال النبي صلى الله عليه وسلم لا يموت رجل مسلم إلا أدخل الله. قال النبي صلى الله عليه وسلم والذي نفس محمد بيده لا يسمع بي أحد من هذه الأمة يهودي ولا نصراني ثم يموت ولم يؤمن بالذي أرسلت به إلا كان من أصحاب النار. رواه مسلم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, சிறுவர்களே, இன்று நாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கமாகிய இஸ்லாம் இதனை பற்றி ஒரு சில விஷயங்கள், தெரிந்த விஷயங்கள், ஒரு சில புதிய விஷயங்களாக இருக்கலாம். இதனை மீண்டும் மீண்டும் கேட்டு நம்மை எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் படைத்துள்ளானோ அதனை சிறப்பாக நிறைவேற்றுவதற்காக இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் முயற்சியை எடுப்போம். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கம் உண்மையானது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் உண்மையானது, இது மட்டுமே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம். நாம் அனைவரும் தெரிந்த ஒரு வசனம்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஆல இம்ரானில் சொல்லும் பொழுது இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே. இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம், ஒரே ஒரு தீன், அதுதான் அல் இஸ்லாம். மற்ற மார்க்கங்கள், மற்ற அதியான், தீன் எதனை பின்பற்றினாலும் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திட்டவட்டமாக குர்ஆனிலே அறிவித்து விட்டான். அதுவும் ஆல இம்ரான்ல தான், சூரா ஆல இம்ரான்ல وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. இஸ்லாத்தை தவிர மற்ற மார்க்கங்களை யார் நாடுவார்களோ, விரும்புவார்களோ, وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ, இஸ்லாம் அல்லாத மற்ற தீனை யாரெல்லாம் விரும்புவார்களோ, பின்பற்றுவார்களோ, فَلَن يُقْبَلَ مِنْهُ, அது அவர்களிடத்திலிருந்து நிச்சயமாக பெறப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. எதுவாக இருந்தாலும் சரி. وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ, மேலும் அவர்கள் மறுமை நாளில், ஆகிரத்தில் தோல்வி அடைவார்கள். وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. ஆக இஸ்லாத்தை தவிர எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலும் சரி, அது யஹூதியா நஸ்ரானியா, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மேல் அனுப்பப்பட்ட, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தீனாகிய யஹூதியா, மூசாவினுடைய ஷரியத், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு
அவர்கள் வருவதற்கு முன்பு அனுப்பப்பட்ட இறக்கப்பட்ட ஷரியத் தான் யஹூதியா. அதுவாக இருந்தாலும் சரி, அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தரப்பட்ட மார்க்கமாகிய தூய நஸ்ரானிய, இன்றைய காலத்தில் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட பின்பு ஒரு யூதன் நான் மூசாவினுடைய ஷரியத்தையே நான் பின்பற்றுவேன், ஈசாவையும் முஹம்மது நபியையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அங்கீகரிக்க மாட்டேன். அதே போன்று ஒரு கிறிஸ்தவர் ஈசாவினுடைய தூய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் முஹம்மது நபியை மறுத்துவிட்டால் அவருக்கும் அதே கதிதான். எல்லா தூதர்களும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தவர்கள். ஒருவரை நம்பிக்கை கொள்ளும் பொழுது அடுத்த தூதரையும் என்ன செய்யணும்? நம்பிக்கை கொண்டாகணும். ஒரு தூதரை ஏற்று இன்னொரு தூதரை மறுப்பது அனைத்து தூதர்களையும் மறுப்பது போன்று. ஆக இஸ்லாம் மட்டுமே உண்மையான மார்க்கம். இதை தவிர இன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ்வையும் அனைத்து தூதர்களையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் குறிப்பாக நமக்காக அனுப்பப்பட்ட இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் நம்பிக்கை கொண்டு அவருடைய ஷரியாவை சரியாக படித்து அறிந்து அதன்படி நாம் நடந்தால் மட்டுமே நமக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி கிடைக்கும். ஆக இது அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாம், இதுதான் உண்மையான மார்க்கம். இதுதான் உண்மையான மார்க்கம். இதுவே இந்த உலகத்திலும் நமக்கு பயன் தரும், மறு உலகத்திலும் இதுதான் நமக்கு பயன் தரும். இதை தவிர வெற்றியினுடைய பாதை வேறு எதுவுமே கிடையாது. எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இஸ்லாத்தை தவிர. இன்ன தீன இன்தல்லாஹ் இஸ்லாம் வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு. இதை தவிர எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலும் அல்லாஹ் அதனை அங்கீகரிக்க மாட்டான், அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதனையே வலியுறுத்தி சொன்னார்கள். உமிர்து அன் உகாதில الناس حتى يشهدوا أن لا إله إلا الله وأن محمد رسول الله ويقيموا الصلاة ويؤتوا الزكاة. மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்லாதவரை, அதே போன்று அவர்கள் தொழுகையை நிலைநாட்டும் வரை, ஜக்காத்தை தரும் வரை நான் அவர்களுக்கு எதிராக போர் செய்ய கட்டளையிடப்பட்டுள்ளேன். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது இதுதான் உண்மை. இதை தவிர வேறு எந்த ஒரு மார்க்கமும் வாழ்க்கை நெறியும் உண்மையானது சரியானது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எதுவுமே சரி கிடையாது இஸ்லாத்தை தவிர. ஆகையினால் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு மிக அதிகமாக நன்றி செலுத்த நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம். இப்பேற்பட்ட மகத்தான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்துள்ளான். இதை தவிர வேறு எந்த ஒரு மார்க்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு ஹதீஸ் நான் உங்களுக்கு முன்பு வாசித்தேன். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த உம்மத்தினுடைய யஹூதி நஸ்ரானி, அதாவது யூதன் கிறிஸ்தவன், என்னை பற்றி கேட்டு என் மீது ஈமான் கொள்ளவில்லை என்றால் அதே நிலையில் மரணித்தால் எங்கே போவாங்க? நரகத்துக்கு தான் போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிப்பாக எல்லா மனிதர்களும் ஏற்றே ஆக வேண்டும், நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதுதான் மிகப்பெரிய உண்மை. இதுதான் மிகப்பெரிய உண்மை. இதனை மக்கள் ஏற்றுக்கொள்ளாதவரை அவர்களுக்கு அமைதியே கிடைக்காது. இந்த உலகத்திலும் கிடைக்காது, மறு உலகத்திலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கொடை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான கொடைகளை நமக்கு தந்திருக்கின்றான். குல் ஹுவல்லதி அன்ஷஅகும் வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா கலீலம் மா தஷ்குரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் ஹுவல்லதி அன்ஷஅகும், நபியே சொல்லுங்கள், அவனே உங்களை படைத்தான். நாமெல்லாம் இல்லாம தான் இருந்தோம்.
நாம் எல்லோரும் இல்லாமல் இருந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து படைத்து முழு மனிதனாக்கினான். ஹுவல்லதி அன்ஷாகும் வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா. அதற்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செவித்திறனையும் பார்க்கும் திறனையும் சிந்திக்கும் திறனையும் தந்தார். அஸ்ஸம்அ அதாவது கேட்கும் திறன், கேட்க செய்கின்றோம். வல் அப்ஸார பார்க்கின்ற திறன், பார்வையை அல்லாஹ் கொடுத்தான், கண்கள் கொடுத்தான். வல் அஃஇதா உள்ளங்களை தந்தான், சிந்திப்பதற்காக, நல்லதை தீயதை அறிவதற்காக, சத்தியம் அசத்தியம் சரி தவறு என்பதை நன்கு விளங்குவதற்காக இதயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்துள்ளார். இது எல்லாம் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள். வானம், பூமி, பெற்றோர், பார்வை, கேட்கக்கூடிய திறன், சிந்திக்கக்கூடிய திறன், அனைத்து திறன்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியது. எல்லாவற்றிற்கும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். அதைவிட மேன்மையானது, அதைவிட முக்கியமானது, மேலானது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் எல்லாவற்றையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தான். எல்லாவற்றும் கிடைத்து மார்க்கம் இல்லாமல் போயிட்டா, தீன் இல்லாமல் போயிட்டா என்ன ஆகும்? வெற்றி அடைய முடியாது. ஆக முதல் அருட்கொடை அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தௌஃபீக். கலீலம் மா தஷ்குரூன். ஆனால் மக்கள் என்ன செய்கின்றார்கள்? எல்லா கொடைகளையும் அல்லாஹ்விடத்திலிருந்து பெறுகிறார்கள், ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது கிடையாது. கலீலம் மா தஷ்குரூன், மிக குறைவாகவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். கலீலம் மா தஷ்குரூன். மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள்? எல்லா கொடைகளையும் அல்லாஹ்விடத்திலிருந்து பெறுகிறார்கள், ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது மிக மிக குறைவு. இந்த மாதிரி தான் இருக்காங்க மனிதர்கள். கண்ணியமிக்கவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய அனைத்து கொடைகளுக்காகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதன் மூலமாகவும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அதே நேரத்தில் முதல் கொடை என்ன? மகத்தான கொடை, மகத்தான நியமத். பல நியமத்துகள் நமக்கு கிடைத்துள்ளன. சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். எல்லா கொடைகளை பற்றியும் எல்லா நியமத்துகளை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பார். விசாரிக்காம நாம் தப்ப முடியாது. பதில் சொல்லாம நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து நகர முடியாது. ஆனால் இந்த அத்தனை கொடைகளில் மிக சிறந்தது, மிக முக்கியமானது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இந்த தீன், அல் இஸ்லாம். இன்ன தீன இன்தல்லாஹ் இஸ்லாம். இது இருந்தால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது அனைத்து நற்காரியங்களையும் ஏற்றுக்கொள்வார். இது இல்லை என்றால் அல்லாஹ் எல்லா செயல்களையும் வீசி விடுவார். வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் வஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. காஃபிர்கள் செய்யக்கூடிய, நிராகரிப்பாளர்கள் செய்யக்கூடிய, இஸ்லாம் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூசாக்கி விடுவார். அதனை ஒரு மதிப்பும் அளிக்க மாட்டான். ஆகவே கண்ணியமிக்கவர்களே, நமக்கு கிடைத்திருக்கின்ற அனைத்து கொடைகளில் மிக சிறந்தது, மிக மேலானது அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம்தான். இதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு மிக அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். சரி, இதற்கு அடுத்து ஒருவருக்கு இஸ்லாம் கிடைத்து விட்டது. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இது கிடைத்து விட்டது. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு தௌஃபீக், மிகப்பெரிய ஒரு நியமத் இல்லைங்களா? விளங்குதா? சரி, ஒருவருக்கு இஸ்லாம் கிடைத்த பின்பு, இஸ்லாம் என்ற மகத்தான அருட்கொடை கிடைத்த பின்பு இதற்கு அடுத்து ஒரு அருட்கொடை இருக்கு. இதற்கு அடுத்து ஒரு அருட்கொடை இருக்கு, மகத்தான ஒரு நியமத் இருக்கு. அதுதான் என்ன? அது சுன்னாவினுடைய பாதை. சுன்னாவினுடைய பாதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எந்த பாதையின் மீது விட்டு சென்றார்களோ, எந்த பாதையை சொன்னார்களோ, எந்த வழிமுறையை கடைபிடிக்க வலியுறுத்தி சொன்னார்களோ, நடந்து காட்டினார்களோ, அந்த பாதையின் மீது நாமும் பயணிப்பது
இது இஸ்லாத்திற்கு அடுத்ததாக நமக்கு கிடைத்திருக்கின்ற மகத்தான ஒரு நியமம். இதுவும் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. இஸ்லாம் எல்லா தீன்களில் பல தீன் இருக்கு, பல மார்க்கங்கள் இருக்கு. இறை மார்க்கங்கள் இஸ்லாத்திற்கு முன்பு இறங்கிய யஹூதிய, நஸ்ரானிய பல்வேறு மார்க்கங்கள். அதில் எது உண்மையானது? இந்த காலத்தில் இஸ்லாம் மட்டுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட பின்பு அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இஸ்லாத்தை நமக்கு போதித்தார்களோ, எதனை சொன்னார்களோ அந்த இஸ்லாத்தை பின்பற்றினால் மட்டுமே அல்லாஹ் அதனை அங்கீகரிப்பார். அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக 200 ஆண்டுகளுக்கு பின்பு 200 ஆண்டுகளுக்கு பின்பு என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள், முஸ்லிம்கள், இவர்களுக்கு மத்தியில் ஒவ்வொன்றாக பல்வேறு இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்கள், இஸ்லாத்தில் இல்லாத அம்சங்கள் இடைய ஆரம்பித்தது. ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தினுடைய பேரில் புதுசாக விஷயங்களை புகுத்த முயற்சித்தார்கள். சில நேரங்களில் எதிரிகள் மூலமாக, சில நேரங்களில் யூதர்கள் முனாஃபிகீன்கள் மூலமாக, பல்வேறு விஷயங்கள் மார்க்கம் என்ற பெயரில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் புகுத்தப்பட்டது. அதே நேரத்தில் பலவீனமான முஸ்லிம்கள் சில நேரங்களில் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க மற்றவர்களுடைய கலாச்சாரத்திலிருந்து, அவர்களுடைய கிதாபுகளிலிருந்து, அவங்களுடைய தத்துவங்களிலிருந்து ஒரு சில விஷயங்களை அவர்கள் தவறாக விளங்கி அதனை பரப்ப ஆரம்பித்தார்கள். இவ்வாறு என்ன நடக்குதுன்னா, 200 ஆண்டுகளுக்கு பின்பு ஒவ்வொன்றாக பிதத்துகள், இதுதான் நம்ம பிதத்துன்னு சொல்கிறோம், மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் ஒவ்வொன்றாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் பரவ ஆரம்பிக்கின்றது. அந்த நேரத்தில் உலமாக்கள்லாம் உலமாக்கள் எழுந்து இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாதையின் மீது முஸ்லிம்களுக்கு விட்டு சென்றார்களோ, தரக்துகும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களுக்கு மிக தெளிவான பாதையின் மீது விட்டு செல்கின்றேன். தரக்துகும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, மிக தெளிவான பாதையின் மீது நான் உங்களை விட்டு செல்கின்றேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் அதனுடைய பகலை போன்றது. அதாவது எந்த பகுதியும், மார்க்கத்தினுடைய எந்த பகுதியும் தெளிவற்றது, புரியாதது, விளங்காதது கிடையாது. எல்லாமே தெளிவானது தான். மார்க்கத்தினுடைய சிறிய அம்சங்களில் இருந்து பெரிய அம்சங்கள் வரை, சிறிய சட்டத்திட்டங்களிலிருந்து கொள்கை அகீதா சார்ந்த, நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வரை எல்லாமே தெளிவானது. அல்லாஹ், ரசூல், மலக்குமார்கள், மறுமை, ஜன்னத், ஜஹன்னம் எல்லாமே தெளிவானது. தெளிவற்றது ஏதாவது இருக்கா? விளங்க முடியாதது, புரியாதது, தத்துவம், குழப்பங்கள், இதெல்லாம் மார்க்கத்தில் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுக்ரிஜுஹும் மினல் ஸுலுமாதி இலன் நூர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் உள்ளவர்களுடைய தோழன், அவர்களை பாதுகாப்பவன். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு என்ன செய்கின்றான்? யுக்ரிஜுஹும் மினல் ஸுலுமாதி இலன் நூர். ஈமான் உள்ளவர்களை பல்வேறு இருட்டிலிருந்து நூர், ஒளியின் பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கொண்டு வருகின்றான். ஆக நாம் இஸ்லாத்துக்கு முன்பு எங்கே இருக்கோம்? இருள. அதுதான் தெளிவற்ற இருண்ட விஷயங்கள். அங்கே நூறு ஒளி கிடையாது, ஹக்கம் இல்லை, அசத்தியம், இருண்டது. புரியுதுங்களா? டார்க். இஸ்லாம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெளிவானது, பிரகாசமானது, அந்நூர், ஒளி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பேற்பட்ட மார்க்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினார். மார்க்கத்தினுடைய எந்த ஒரு அம்சமும் தெளிவற்றது கிடையாது. சொல்றது புரியுதா? மார்க்கத்தினுடைய எந்த ஒரு அம்சமும்
அது அகீதாவாக இருந்தாலும் சரி, முஆமலாவாக இருந்தாலும் சரி, மறுமை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, கைபு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, நாம் நம்பிக்கை கொள்கின்றோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து தூதர்களையும் அனுப்பியுள்ளான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிற்கு முன்பும் பல்வேறு வேதங்களை அல்லாஹ் இறக்கியுள்ளான். நாம பார்க்கல, பார்த்துருக்கோமா? மலக்குமார்களை பார்த்தோமா? நம்புகின்றோம். எதுவுமே தெளிவற்றது கிடையாது, எது எல்லாமே தெளிவானது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? தரக்துகும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா, நான் உங்களை தெளிவான பாதையின் மீது, இஸ்லாத்தினுடைய தெளிவான பாதையின் மீது விட்டு செல்கின்றேன். அதனுடைய இரவும் அதனுடைய பகலை போன்றது. அதாவது எந்த ஒரு பகுதியும் இருண்டது கிடையாது, எல்லாமே தெளிவானது, பிரகாசமானது. மார்க்கத்தினுடைய அனைத்து அம்சங்களும் சிறப்பானவை, பிரகாசமானவை, தெளிவானவை. எதுவுமே இது புரிய முடியல, இது அறிவுக்கு ஒத்து வரலை என்று சொல்லுவது நமது குறை தவிர மார்க்கத்தில் எந்த விதமான குறையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைக்கவில்லை. சரிங்களா? எல்லாமே தெளிவானது, எல்லாமே சரியானது. ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் குறை இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்றது, அனைத்து விஷயங்களும் தெளிவானவை. லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மார்க்கத்தை யார் விட்டு செல்வாரோ அவர் அழிந்து போவார். யார் நாசத்தை விரும்புகிறானோ அவன் தான் இந்த மார்க்கத்தை விட்டு போவான். ஏன்? இது மட்டுமே சத்தியம், இது மட்டும்தான் ஹக்கு, இது மட்டும்தான் சரியானது, இது மட்டும்தான் தெளிவானது. இந்த சத்தியத்திற்கு பிறகு தெளிவான விஷயங்களை விட்டு ஒருவன் அசத்தியத்தின் பக்கம், தெளிவற்ற விஷயங்களின் பக்கம் சாய்கின்றான் என்றால் அவனுக்கு நாசம்தான் அவனுடைய விளைவு. யார் தனக்காகவும் தன்னுடைய மறுமையை நாசமாக்க நாடுகின்றானோ அவன் தான் என்ன செய்வான்? இந்த மார்க்கத்தை விட்டுருவான், இந்த மார்க்கத்தை விட்டுருவான். அதனால தான் இஸ்லாத்தில் மார்க்கத்தை யார் புரிந்து விட்டு செல்கின்றார்களோ அவர்களுடைய தண்டனை என்ன? மரணம்தான். ஏன்? அசத்தியத்தை விட்டு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதற்கடுத்து என்ன? இதற்கடுத்து ஒன்றும் இல்லையே. அசத்தியத்தை விட்டு சத்தியத்தின் பக்கம் வருவது நன்மையான காரியம். ஹக்கை விட்டுட்டு பாத்தில் பக்கம் போகிறது எந்த விதத்தில் நியாயமும் இல்லை. அதனால அதனுடைய தண்டனை மரணம்தான். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான மார்க்கத்தின் மீது நம்மை விட்டு சென்றார்கள், தெளிவான மார்க்கத்தின் மீது விட்டு சென்றார்கள். இதுதான் இஸ்லாத்திற்கு அடுத்ததாக முஸ்லிம்களுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதன் மீது நாம் வாழ்நாள் முழுக்க உறுதியாக இருக்கணும். இதன் மீது வாழ்நாள் முழுக்க உறுதியாக இருக்கணும். என்ன நடந்ததுன்னா, ஒவ்வொரு காலத்துலேயும் தௌஃபீக் இல்லாதவங்க, மார்க்கத்தில் அறிவை நுழைப்பவர்கள், மன இச்சையை நுழைப்பவர்கள், மற்ற நோக்கங்களை எல்லாம் முன்வைத்து மார்க்கத்தை முன்பின் ஆக்குபவர்கள், விளையாடுபவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, புது புது விஷயங்கள்லாம் மார்க்கத்தினுடைய பெயரில் கொண்டு வருவாங்க. இஸ்லாம் என்ற பெயரில் இல்லாத விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, இப்போ இது ரொம்ப நிறையா இருக்குது, மிக அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சவுண்டு அதிகம். அந்த காலத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தது. அந்த காலத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தது. அதற்கடுத்து என்ன நடந்ததுன்னா, இந்த யூனான், கிரேக்க நாடுகளிலிருந்து அவங்களுடைய கிதாபுகள்லாம் அரபியில் மொழிபெயர்க்கப்பட்டு பல்வேறு விஷயங்கள், இந்தியாவில் இருந்த இந்த பண்பாடு, இங்குள்ள சில கிதாபுகள், இதெல்லாம் போகும்போது மார்க்கத்தில் இல்லாத தத்துவங்கள், புதிய புதிய அம்சங்கள்லாம் மார்க்கத்தினுடைய பெயரில் முஸ்லிம்கள் அதனை முஸ்லிம்களில் சிலர் என்ன செய்கிறாங்க,
அதை வந்து பரப்ப ஆரம்பிக்கின்றாங்க, அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. அதனால தான் உலமாக்கள் என்ன செஞ்சாங்க, உலமாக்கள்லாம் ஏராளமான கிதாபுகளை எழுதி தெளிவான பாதை இதுதான், தெளிவான பாதை இதுதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூய்மையான மார்க்கம் இதுதான் என்று பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டார்கள். இதுவரை இஸ்லாம் என்ற பெயரில் குர்ஆனை விளக்கும் வகையில், சுன்னாவை விளக்கும் வகையில், மார்க்கத்தை விளக்கும் வகையில் ஆயிரக்கணக்கான கிதாபுகள் உலமாக்கள் எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். ஏனென்றால் நாம் இந்த சரியான பாதையை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சாய்ந்து விடக்கூடாது, சென்று விடக்கூடாது. லா யஸீஉ அன்ஹா இல்லா ஹாலிக், அந்த பக்கம் போனா நாசம்தான். சரிங்களா? நம்முடைய நன்மைகளை எல்லாம் நாம் இழந்து விடுவோம். அதனால தான் உலமாக்கள்லாம் இந்த இஸ்லாம் கிடைத்து விட்டது என்பதற்காக நாம் அதற்கு அடுத்ததாக நாம் அலட்சியமாக இருக்க முடியாது. புரியுதுங்களா? இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை. இஸ்லாம் கிடைத்த பின்பு சுன்னாவினுடைய பாதை கிடைக்கணும், சுன்னாவினுடைய பாதை கிடைக்கணும். சுன்னாவோடு நாம் தொடர்புடையவர்களாக இருந்தால் மட்டுமே நாம் வெற்றி அடைய முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்டு சுன்னா என்றால் என்ன என்று தெரியாமல் வாழ்வது மிகப்பெரிய ஒரு இழப்பு, மிகப்பெரிய இழப்பு. அதனால தான் உலமாக்கள் எப்பவுமே துஆ செய்வாங்க, அமாதனல்லாஹு அலல் இஸ்லாமி வஸ்ஸுன்னஹ், அமாதனல்லாஹு அலல் இஸ்லாமி வஸ்ஸுன்னஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் இஸ்லாத்தின் மீதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் மீதும் மரணிக்க செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் இஸ்லாத்தின் மீதும் ரசூலுல்லாஹினுடைய சுன்னாவின் மீதும் மரணிக்க செய்வானாக. அதாவது வாழ்நாள் முழுக்க நாம் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம் இல்லைங்களா? மரணம் வரை நாம் இஸ்லாத்தை எக்காரணத்தை கொண்டும் நாம் விடமாட்டோம், அதில் தான் உறுதியாக இருப்போம். அதே போன்றுதான் வாழ்நாள் முழுக்க நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவோடும் இணைந்திருக்க வேண்டும், அதில் நிலைத்திருக்க வேண்டும். அதை விட்டு இங்கு அங்கு சென்றால் இந்த ஹஜ்ரத்து சொன்னாங்க, அந்த ஹஜ்ரத்து சொன்னாங்க, இது அவங்களுடைய தரீகா, இது அவங்களுடைய தரீகா, இந்த ஊர்ல இந்த விஷயங்கள் நல்லா இருக்கு, அந்த ஊர்ல அந்த விஷயங்கள் நல்லா இருக்கு, அந்த நாட்டுல இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யறாங்க மார்க்கத்தினுடைய பெயர்ல, இது போன்ற வழிகளில் நாம் பயணித்தால், சுன்னாவினுடைய வழிமுறைக்கு எதிரான பாதைகளில் நாம் சென்றால் என்ன ஆயிடுவோம்? வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பியதே நாம் அவர்களை பின்பற்றுவதற்காக மட்டுமே. வமா அர்ஸல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதாஅ பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வுடைய அனுமதியினால், அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி ஒவ்வொரு தூதரையும் நாம் மக்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே நாம் அனுப்பியுள்ளோம். நமக்கு அந்த அதிகாரத்தை அல்லது நமது விருப்பத்திற்கு ஏற்ப நாம் மார்க்கத்தை பின்பற்றும்படி அல்லாஹ் நம்ம விட்டுட்டானா? சொல்லுங்க. அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கான், அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கின்றான். இப்போ நீங்க உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படை நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படி குர்ஆனை அமல் செஞ்சுக்கீங்க. இந்த மாதிரி அல்லாஹ் நம்மை விட்டு விட்டானா? அல்லது தூதரை அனுப்பியுள்ளானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை மட்டுமே பின்பற்றி வாழ வேண்டும் என்ற நிபந்தனை வைத்துள்ளானா என்றால் இந்த இரண்டாவது விஷயம்தான் அல்லாஹ் செய்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனை நமக்கு அவன் நாடி இருந்தால் நேரடியாக எவ்வாறு மழை நமக்கு கிடைக்கின்றதோ அவ்வாறு என்ன நடந்திருக்கும்? குர்ஆன் நமக்கு எல்லோருக்கும் கிடைச்சிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாமல் நேரடியாக எல்லா மனிதர்களுக்கும் மழை எவ்வாறு கிடைக்கின்றது, உணவு எவ்வாறு கிடைக்கின்றது, அவ்வாறு குர்ஆன் அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அதற்கு அடுத்து நீங்க உங்களுடைய விருப்பத்தின் கீழ் நீங்கள் குர்ஆனை நீங்கள் அமல் செய்து கொள்ளலாம், நடந்து கொள்ளலாம். இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லல. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களில் மிக சிறந்தவர்களான நபிமார்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மீது வஹி இறக்கி அவர்களையே முன்மாதிரியாக ஆக்கி சமூகத்தாரை அவர்களை பின்பற்றும்படி கட்டளையிட்டுள்ளான். புரியுதுங்களா? அதனால அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொண்டோமோ
அதே நேரத்தில் சுன்னாவினுடைய முக்கியத்துவத்தை கண்டிப்பாக நாம் உணர வேண்டும். அதை மட்டுமே பின்பற்ற வேண்டும். மற்ற தத்துவங்களை, மற்ற வழிமுறைகளை பின்பற்றும் பொழுது நாம் நேரான பாதையிலிருந்து நடம் புரண்டு இங்கு அங்கு சென்று கடைசியில் விளைவு நல்லதாக அமையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆகவே கண்ணியமிக்கவர்களே, எவ்வாறு இஸ்லாத்தை நாம் மிக்க மதிப்புள்ள ஒரு ஒன்றாக நாம் கருதுகின்றோமோ, இக்காரணத்தை கொண்டும் இதனை விட்டு நாம் பிரிய மாட்டோமோ, அதே போன்றுதான் வாழ்நாள் முழுக்க நாம் சுன்னாவை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை விட்டு நாம் பிரியவே முடியாது. அதனால தான் நம் அனைவருக்கும் என்ன பேர் வச்சிருக்காங்க? அஹ்லுஸ் சுன்னah. நம்முடைய பேர் என்ன? அஹ்லுஸ் சுன்னah. அஹ்லுஸ் சுன்னah என்றாலே பித்அத், இந்த புதிய வழிமுறைகளை, புதிய பாதைகளை தவிர்த்து எல்லா காலங்களிலும் சுன்னாவையே பற்றி பிடித்து கொண்டிருப்பவர்கள், சுன்னாவோடு தொடர்புடையவர்கள். அஹ்லுஸ் சுன்னah, the people of sunnah. சுன்னாவோடு இணைந்திருக்கின்ற மக்கள், சுன்னாவோடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவோடு இணைந்திருக்கின்ற முஸ்லிம்கள். வல் ஜமாஅ, வல் ஜமாஅ, அல் ஜமாஅ, அலிஃப் லாம் அரபியில த, பர்టిక్యులர், இங்கிலீஷ்ல த சொல்றோம்ல, இங்கிலீஷ்ல TH. அந்த ஜமாத், அந்த ஜமாத், அந்த குறிப்பிட்ட ஜமாத். எந்த குறிப்பிட்ட ஜமாத்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹும் அலா மிஸ்லி மா அனா அலைஹி அல் யௌம வ அஸ்ஹாபி. இந்த வெற்றி பெறும் கூட்டத்தார் மறுமை நாள் வரை பல பிரிவுகள் உண்டாகும். இந்த உம்மத்தில் பல பிரிவுகள் உண்டாகும். அந்த அத்தனை பிரிவுகள்ல நாம் ஒன்று பார்க்கலாம், எல்லா நாடுகள்லையும் பல பிரிவுகள் இருக்கு. முஸ்லிம்களுக்கு மத்தியில் தான் பல்வேறு பிரிவினைகள், பல பிரிவுகள். இந்த இத்தனை பிரிவுகளில் வெற்றி பெறக்கூடிய கூட்டம் எது? ஹும் அலா மிஸ்லி மா அனா அலைஹி அல் யௌம வ அஸ்ஹாபி. இன்றைய நாள் நானும் என்னுடைய தோழர்களும் எந்த பாதையின் மீது நாம் இருக்கின்றோமோ அதே பாதையை தொடர்பவர்கள், அதே பாதையில் பயணிப்பவர்கள். இவர்கள்தான் மறுமை நாள் வரை இந்த உலகத்திலும் வெற்றியாளர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உதவி புரிவார். மறுமை நாளிலும் அவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். மற்றவர்கள் இழப்பை சந்திப்பார்கள். புரியுதுங்களா? ஆக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாதையின் மீது தான் நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதனால தான் இவங்களிலிருந்து, அதாவது இந்த சுன்னாவினுடைய பாதையை யார் விட்டுட்டு மற்ற தத்துவங்களின் பக்கமும், விதத்துகளின் பக்கமும், அனாச்சாரங்களின் பக்கமும், மார்க்கம் சொல்லாத மற்ற விஷயங்களின் பக்கமும் சென்று விட்டார்களோ அவர்களிடத்திலிருந்து நம்மை வேறுபடுத்திக் கொள்வதற்காக சரியான கொள்கை உள்ளவர்கள் அஹ்லுஸ் சுன்னதி வல் ஜமாஅ என்று அறியப்பட்டார்கள். அஹ்லுல் பிதா, உதாரணத்துக்கு உங்களுக்கு அஹ்லுஸ் சுன்னா, இதற்கு ஆப்போசிட், இதற்கு எதிர்மறையாக, இவர்களுக்கு எதிராக பல்வேறு ஜமாஅத்துகள், பல்வேறு பிரிவுகள் உண்டாயின. உதாரணத்துக்கு அல் முர்ஜிஆ என்ற கூட்டம் வந்தது. அல் முர்ஜிஆ, முர்ஜிஆ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, முர்ஜிஆ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கஃபூருர் ரஹீம், அர் ரஹ்மானுர் ரஹீம், வகான பில் முஃமினீன ரஹீமா, அல்லாஹ் பேரருளாளன், பேரன்பாளன், மிக்க மன்னிக்க கூடியவன், மூமின்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவன், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கான். அதனால பயப்படாம பாவங்கள் செய்யலாம், பயம் இல்லாம தவறுகள் செய்யலாம். என்ன செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் மிக்க அருளாளன், அல்லாஹ் கருணை செய்யக்கூடியவன், மன்னிக்க கூடியவன். இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மட்டுமா சொன்னா குர்ஆன்ல, வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப் வ அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், இரண்டையுமே சொல்லியிருக்கான். மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். ஷதீதுல் இகாப், அல்லாஹ் தண்டனைக்கு வந்துவிட்டால் அவனை போன்று யாருமே தண்டிக்க முடியாது. தண்டனையில் கடுமையானவன். வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப்,
وأن الله غفور رحيم. அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக்க மன்னிக்கக்கூடியவனும் கருணை காட்டக்கூடியவனாகவும் இருக்கின்றான். ரெண்டையுமே அல்லாஹ் சொல்லியிருக்கான். இவங்க என்ன செஞ்சாங்க? ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள், இன்னொன்றை விட்டுட்டாங்க. இது தவறு. மார்க்கத்தில் எப்படி உள்ளதோ அதே போன்றுதான் நாம் அதனை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அனைத்து விஷயங்களையும் முன்வைத்து தான் நாம் முடிவுக்கு வர வேண்டுமே தவிர ஒன்றை மட்டுமே எடுத்து இன்னொன்றை விட்டுவிடக்கூடாது. இவங்களை முர்ஜிஆ என்று இவர்கள் அறியப்பட்டார்கள். என்ன செஞ்சாங்க? இந்த மாதிரியான ஒரு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளில் பாவிகளுக்காக சிபாரிசு செய்வார்கள். ஹதீஸ்ல வந்திருக்கு. ஆனால் எப்பேற்பட்டவங்க? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்கள், அல்லாஹ்வையே சார்ந்திருந்தவர்கள், அல்லாஹ்வோடு பிறரை இணை வைக்காமல் மற்ற பாவங்களில் அவர்கள் ஈடுபட்டவர்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதிக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அதற்கு அதிகாரம் உடையவர். அல்லாஹ் அனுமதித்த பின்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிலருக்காக சிபாரிசு செய்வார்கள். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு மூலமாக அல்லது அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அதனால பாவங்கள் தாராளமாக செய்யலாம் என்று இந்த கூட்டம் பிரச்சாரம் செய்தது. இவர்களுக்கு எதிராக இன்னொரு கூட்டம் இருந்தது, ஹாரிஜி. இவங்க என்ன செய்வாங்க? இவங்க இந்த வயது மட்டும் எடுப்பாங்க. வாலமு அன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப், அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய விஷயத்துல மிக கடுமையா இருக்கான். சிறிய ஒரு குற்றம் செய்தாலும் அது அவர்களுக்கு கபீரா, பெரிய ஒரு குற்றம், அதனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நரகவாசி ஆகிவிட்டார். முஸ்லிம்கள் எந்த குற்றம் செய்தாலும் அவர்கள் என்ன முத்திரை குத்துவார்கள்? நரகவாசி என்று சொல்லுவாங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் அதற்கு ஆப்போசிட்டா இன்னொரு பக்கம் சாஞ்சிட்டாங்க. ஒரு கூட்டம் என்ன சொல்லுது? சிறிய பாவம் செய்தாலும் நரகவாசி, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹ் உன்னை நரகத்தில் வீசி விடுவார். அது மட்டும் சொல்லல, அந்த மாதிரியான முஸ்லிம்கள் இறந்து விட்டால் அவங்களுக்கு முஸ்லிம்களுடைய கபரஸ்தானில் இடம் கிடையாது, அவங்க காஃபிர்கள், மறுமையில் அவங்க நிரந்தர நரகவாசிகள். இந்த மாதிரி அளவு கடந்து போறது. இந்த பக்கம் இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது? என்ன செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான், நீ தொழாவிட்டாலும் சரி, நீ வாழ்நாள் முழுக்க பாவங்களில் ஈடுபட்டாலும் சரி, அல்லாஹ் உன்னை மன்னித்து விடுவார். இதற்கு இடையில அஹ்லுஸ் சுன்னதி வல் ஜமாஅ இவங்க என்ன செய்வாங்க? எல்லா விஷயங்கள்லையும் மார்க்கம் எப்படி சொல்கின்றதோ அனைத்து விஷயங்களையும் அதை சரியாக சொல்லுவார்கள். வஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாபி வ அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக தண்டிக்கும் பொழுது மிக கடுமையானவன். அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக்க மன்னிக்கக்கூடியவனும் கருணை செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றான். நாடினால் தண்டிப்பான், நாடினால் அல்லாஹ் மன்னித்து விடுவார். யாரிற்காக நாடுகின்றானோ அவர்களை மன்னித்து விடுவார், யாரை அல்லாஹ் தண்டிக்க நாடுகின்றானோ அவர்களை தண்டிப்பார். ஒரே ஒரு பாவத்தை தவிர, அது என்ன? அது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அது திட்டவட்டமா அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை மட்டும் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மட்டும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அதை தவிர மற்ற பாவங்களை அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களை மன்னித்து விடுவார், யாரை தண்டிக்க விரும்புகின்றானோ அவர்களை தண்டிப்பார். அல்லாஹ் நம் அனைவருக்கும் சரியான புரிதலை வழங்குவானாக. ஆக இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகள் உருவாகும். இன்னொரு பிரிவு வந்தது முஅ்தஸிலா, இஅ்திஸால். இந்த பிரச்சனை இன்று வரைக்கும் இருக்கு. எல்லா நூற்றாண்டுகளிலும் இது போன்ற இந்த ஃபித்னா இருந்து கொண்டே வருகின்றது. இது என்ன? நம்ம கிட்ட ஒரு பக்கம் வஹி இருக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன? வஹினா என்ன? அல்லாஹ் இறக்குவது இல்லைங்களா? வஹினா என்ன? வஹி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? வஹி தானே சொல்றோம். குர்ஆன் எப்படி அருளப்பட்டது?
வஹி மூலமாக, வஹி மூலமாக, அதாவது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை நாம் வஹி என்று சொல்கின்றோம். வஹி மூலமாக குர்ஆன் அருளப்பட்டது. அதே மாதிரி தான் ஹதீஸும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலமாக தெரிவித்த செய்திகள் தான். இது எங்க இருக்கு? இது குர்ஆன்ல தான் இருக்கு. சூரத்துல் நஜ்ம், வன் நஜ்மி இதா ஹவா மா வல்ல ஸாஹிபுகும் வமா ஹவா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவது எல்லாம் மன இச்சை அடிப்படையாக கொண்டு அவர் பேசுவது கிடையாது. வமா யன்திகு அனில் ஹவா, நாமெல்லாம் என்ன செய்வோம்? என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? நம்முடைய பேச்சு வழக்கில் என்ன செய்வோம்? எதுவெல்லாம் நமது மனதில் தோன்றுகிறதோ அதையெல்லாம் நாம் சொல்லுவோம். சரியோ தவறோ அதெல்லாம் அதிகமாக யோசிக்க மாட்டோம், சொல்லிட்டே பேசிட்டே இருப்போம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது போன்று பேசுவது கிடையாது. அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும், செய்கின்ற ஒவ்வொரு செயலும், அங்கீகரிக்கின்ற ஒவ்வொரு செயலும் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வஹி மூலமாக தெரிவிக்கும் செய்திகள் தான். புரியுதுங்களா? அது சொல்கின்ற சொற்களாக இருந்தாலும் சரி, வார்த்தைகள், அனைத்து செயல்கள். அதே போல ஒரு சில விஷயங்களை பார்த்து அமைதியாக இருந்து விடுகின்றார்கள், ஒரு சில விஷயங்களை கண்டிக்கின்றார்கள், சரி செய்கின்றார்கள். இந்த அனைத்துமே சுன்னா. இந்த சுன்னாவும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வஹி தான். புரியுதுங்களா? குர்ஆன் மட்டும் வஹி இல்லை, சுன்னாவும் வஹியினுடைய ஒரு வகை தான். குர்ஆனும் சுன்னாவும் இரண்டுமே அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு கிடைத்தது தான். குர்ஆனும் சுன்னாவும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, குர்ஆனை நாம் அன்றாடம் ஓதுகின்றோம், தொழுகைகளில் ஓதுகின்றோம். சுன்னாவை அது போன்று ஓதுவது கிடையாது. அதன் மூலமாக நாம் படிப்பினை பெறுகின்றோம், மார்க்கத்தை பெறுகின்றோம். ஆனால் அதனை அன்றாடம் நாம் குர்ஆனை போன்று ஓதுவது கிடையாது. ஒன்று வஹி மத்லு, அதன் மூலமாக திலாவத் இபாதத்து செய்கின்றோம். இன்னொரு வஹி அது பாதுகாக்கப்பட்டு மார்க்கத்தை அதன் வாயிலாக நாம் பெறுகின்றோம். அதனை குர்ஆனை போன்று நாம் ஓதுவது அல்லது தொழுகைகளில் அதனை ஓதுவது கிடையாது. இந்த ஒரே ஒரு வித்தியாசம் தான். மற்றபடி இரண்டுமே அல்லாஹ்விடத்தில் இருந்து கிடைத்த வஹி தான். புரியுதுங்களா? சரி, இது ஒரு வஹி. இதுல தவறு இருக்க, பிழை இருக்க வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா, இது நமக்கு சரியா தெரியல, இது அறிவுக்கு உட்படவில்லை, இது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது. இந்த மாதிரியான பிழைகளை அவர்கள் கண்டறிந்து தேடி பிடிச்சு என்ன செய்கிறாங்க? அதை மறுக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு அபாயம். இந்த ஃபித்னாவை ஆரம்பித்தவர்கள் முஅ்தஸிலா. ஒரு பக்கம் என்ன இருக்கு? நம்முடைய அறிவு இருக்கு, ஆக்கல். ஒரு பக்கம் வஹி, இன்னொரு பக்கம் ஆக்கல். ஆக்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஃபலா தஅகிலூன் குர்ஆன்ல வரும். நீங்கள் சிந்திப்பது இல்லையா, புரிகிறது இல்லையா, விளங்குவது கிடையாதா? அஃபலா தஅகிலூன், ஐன் காஃப் லாம், ஆக்கல். ஒரு பக்கம் வஹி, ஒரு பக்கம் ஆக்கல். இப்போ எங்கே பிரச்சனைனா, எது மேலானது? வஹி மேலானதா அல்லது அக்கல் மேலானதா? எதை வைத்து எதனை புரிவது? வஹி தான் மேலானது. ஏன்? அக்கலை படைத்த அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் வஹி மூலமாக குர்ஆனையும் சுன்னாவையும் தந்துள்ளான். இந்த அக்கலை வைத்து வஹியை புரிய வேண்டுமே தவிர, இந்த அக்கல் அதற்கு கீழ்ப்படிய வேண்டுமே தவிர, அக்கலை கொண்டு நாம் வஹியை சோதிக்க கூடாது, அதை டெஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? நம்ம அக்கல் எப்படி வஹைக்கு சமமாக அல்லது வஹைக்கு மேலே செல்ல முடியாது, தவறு. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நாம் என்ன செய்வோம்? குர்ஆனை சுன்னாவை நம்முடைய அறிவை வைத்து விளங்குவோம். எது நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு எது சரியா தெரியுதோ அதுதான் சரி, எது சரியா தெரியலையோ அதெல்லாம் சரியில்லை, அதெல்லாம் விட்டுடணும்.
என்ற ஒரு வாதத்தை வைத்து பல ஆயிரம் மக்களை ஒலிக்கெடுத்தார்கள். இன்று வரை இந்த ஃபித்னா வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நாம கேட்கிறோம் இல்லையா, ஹதீஸ் மறுப்பாளர்கள் நிறைய கூட்டங்கள் இருக்கு. ஒரு கூட்டம் என்ன, ஹதீஸையே முற்றிலும் மறுக்கக்கூடியவர்கள். குர்ஆன் மட்டும் போதுங்க, குர்ஆன் மட்டும் போதும், அஹ்லுல் குர்ஆன் சொல்லுவாங்க. குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ்லாம் தேவையில்லை, முற்றிலும் ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள். இன்னொரு கூட்டம் இருக்கு, எந்த விஷயங்கள் வந்து நம்ம அறிவுக்கு விளங்குதோ அது மட்டும்தான் சரி, எது விளங்கலையோ அதெல்லாம் சரியில்லை, எது விளங்கலையோ அதெல்லாம் சரியில்லை. இவங்கெல்லாம் மூடர்கள், அறிவில்லாதவர்கள். ஏன், அக்கல் எப்பவுமே எங்க இருக்கணும், வஹீக்கு கீழே தான் இருக்கணும். வஹீக்கு கீழே தான் நம்முடைய அறிவு இருக்கணுமே தவிர, அறிவை வைத்து நாம் மார்க்கத்தை சரி பார்க்க அதில் பிழைகள் வந்து கண்டறிய முயற்சிப்பது என்பது மிகப்பெரிய முட்டாள்தனம், மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த தவறு தான் வந்து முஅத்தஸிலாக்கள் செய்தார்கள், அதனை பரப்பினார்கள். புரியுதுங்களா? இதெல்லாம் மிக ஆபத்தான விஷயங்கள் நடந்திருக்கு இந்த உம்மத்தில். அதை தான் நாம் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரியான பிழைகளுக்கு நாம் ஆளாகக்கூடாது என்பதற்காக அந்த தவறுகளை நாம் அறிந்தால் அது போன்ற தவறுகள் நாமும் செய்ய மாட்டோம், நமது குடும்பத்தாரும் நமது மஹல்லாவாசிகளும் நம்மை சார்ந்திருப்பவர்களும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். செய்தாலும் நாம் என்ன செய்ய முடியும், அவர்களை சரியான பாதை இதுதான் என்று நாம் விளக்க முடியும். புரியுதுங்களா? பல்வேறு ஹதீஸ்கள் இருக்கு. நாம ஹதீஸ்கள்லாம் படிக்கும் பொழுது பல விஷயங்கள் வந்து கைபு சார்ந்த விஷயங்கள். இப்போ வந்து நாம சொர்க்கத்தை பார்க்கல, நரகத்தை பார்க்கல, மறுத்து விடுவோமா என்ன? சொர்க்கமே இல்லை, நரகமே இல்லை சொல்ல முடியுமா? அல்லாஹ்வையும் பார்க்கல, மலக்குமார்களையும் பார்க்கல. மார்க்கத்தினுடைய அடிப்படை அம்சங்கள் கைபு தொடர்பானவை தான். கைபு தொடர், அதுதான் சோதனை. அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத. ஈமான் உள்ளவர்கள் அவர்கள் பார்க்காத விஷயங்களை நம்புகின்றார்கள். அது உண்மை, அது உண்மை. உள்ளங்கள் அதனை ஏற்கின்றன. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர்களையும் மலக்குமார்களையும் மறுமையையும் சொர்க்கம் நரகத்தையும் நாம் நம்புகின்றோம், உறுதியாக நம்புகின்றோம். எந்த விதமான சந்தேகத்திற்கும் நம்மிடத்தில் இடம் கிடையாது. அதே போலதான் மார்க்கத்தில் பல்வேறு விஷயங்கள் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு பல விஷயங்கள் நம்மால புரிய முடியாது. பல விஷயங்கள் நம்மால உண்மையிலேயே புரிய முடியாது. அதை வந்து நாம் மறுத்துருவோமா? ஒரு ஹதீஸ், ஒரு உதாரணத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபியினுடைய உம்மத் இந்த பூமியில் எதுவரை அவர்கள் செல்வார்களோ, அந்த பகுதிகளை வெற்றி கொள்வார்களோ, அந்த பகுதியை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டியுள்ளார். இன்னல்லாஹ் ஸவாலியல் அர்த ஃபரஐது மஷாரிகஹா வ மகாரிபஹா. என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இந்த பூமியை சுருக்கி காட்டினான், அதனை சுருக்கி காட்டினான். அதனுடைய கிழக்கு பகுதிகளையும் மேற்கு பகுதிகளையும் நான் பார்த்தேன். ஃபரஐது மஷாரிகஹா வ மகாரிபஹா. அதனுடைய கிழக்கு பகுதிகளையும் அதனுடைய மேற்கத்திய பகுதியையும் நான் பார்த்தேன். வ இன்ன உம்மதி சயப்லுகு முல்குஹா மா ஸுஹியலி மின்ஹா. எதுவரை எனக்கு காட்டப்பட்டதோ அதுவரை என்னுடைய உம்மத்து அந்த பகுதிகளை வெற்றி கொள்வார்கள், அதுவரை செல்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸ்ல, சஹீஹான ஹதீஸ். சரிங்களா? அது எப்படி வந்து அல்லாஹ் இந்த விசாலமான பூமியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக சுருக்கி எவ்வாறு காட்டினான், அது நம்மளால விளங்க முடியுதா? எப்படி அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்தாங்க. முஸ்லிம்கள் இந்த பக்கம் கிழக்கு பகுதியில் சீன நாட்டு வரை சென்றிருக்கின்றார்கள். சீன நாட்டு வரை முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள். இந்த ஆதர்பைஜான், ரஷ்யாவினுடைய ஒரு பகுதி, சீனாவினுடைய ஒரு பகுதி, இதுவரை கிழக்குல இதுவரைக்கும் போயிருக்காங்க. அதே மாதிரி மகரிப்ல மேற்கு பகுதியில அல் ஜசாயிர், மொராக்கோ. மொராக்கோ தெரியுமா? மொராக்கோ தமிழ்ல என்ன சொல்றீங்க? ஜசாயிர், மொராக்கோ. மொராக்கோ தானே? சரி, அது வரைக்கும் முஸ்லிம்கள் இருக்காங்களா இன்றைக்கும்? ஃபரஐது மஷாரிகஹா வ மகாரிபஹா. இங்கே வந்து இது வரைக்கும், அந்த பக்கம் அது வரைக்கும்
இந்த பகுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்திருப்பார்? அல்லாஹ்வால் முடியாதது என்ன? அல்லாஹ்வுக்கு முடியாத? சுப்ஹானல்லாஹ், வானங்களையும் பூமியையும் முன்னுதாரணமின்றி படைத்தவன், இந்த சிறப்பான மனிதனை மிக அழகிய தோற்றத்தில் படைத்தவன் அல்லாஹ். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவதில் வல்லவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாமே முடியும், அவனால் முடியாதது ஒன்றுமே கிடையாது, நம்புகின்றோம். ஆனால் இந்த ஹதீஸ், இது போன்ற ஹதீஸ்களை இது நம்மளால புரிய முடியலை, இதை மறுத்துறது, இதை மறுப்பது. சரிங்களா? சிஹர் தொடர்பான பல்வேறு ஆயத்துக்கள் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கு. இது வழங்க முடியலைங்க, இதை மறுக்கிறது, அதை மறுக்கிறது. இந்த மாதிரி என்ன செய்யறாங்க? வஹியை தங்களுடைய குறுகிய புத்தியை வைத்து, நம்ம அறிவு எப்பவுமே வஹிக்கு முன்னாடி அது சிறியது தான். வஹிக்கு முன்னாடி நம்முடைய அறிவு சிறியது. அதனை வைத்து அல்லாஹ்வுடைய வசனங்களையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, அதில் பிழைகளை நாம் தேடி பிடித்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு அதுக்கு அதனை நம்முடைய அறிவுக்கு கீழே கொண்டு வரக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு தவறு, புரியுதுங்களா? இது எப்போ ஆரம்பித்தது? இது ரொம்ப முன்னாடி முஅத்தஸிலா என்ற கூட்டத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான நேரங்களில் பல்வேறு இது போன்ற ஒரு சில உதாரணங்களை தான் நான் சொல்லியிருக்கின்றேன். இந்த மாதிரியான பல்வேறு பிதாத்துகள் ஆரம்பிக்குது, பல்வேறு பிதாத்துகள். அதில் தான் இன்னொரு முக்கியமான ஒரு பிதாத்து, இந்த கபறுகளை மிகைப்படுத்தி அதில் அடக்கம் செய்யப்பட்டவர்களை அளவு கடந்த நேசம், அளவுக்கு அதிகமாக அவர்களை நேசம் வைத்து அல்லாஹ் சொல்லாதவற்றை எல்லாம் அவர்களுக்கு செய்து இபாதத்தை திசை திருப்பியது. இது ஒரு வழிகெட்ட கூட்டம், ஃபாத்திமியின் என்று. இந்த ஷியாவும் மிக முக்கியமான ஒரு பிரிவு. அலியினுடைய நேசம் என்ற பெயரில் ஆரம்பத்தில் அவங்க ஆரம்பித்து, அதற்கு அடுத்து அலியையும் அவங்களுடைய மகனார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள் தான் இவங்களெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? அளவு கடந்து இவங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி இறைவனை ஆக்கிட்டாங்க, அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கிவிட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் போனீங்கன்னா சென்னையிலாம் போஹரா என்ற ஒரு கூட்டம் இருக்கு. போஹரா ஷியாவுடைய ஒரு பிரிவு தான். இஸ்மாயிலியா, ஷியா, ஏராளமான பிரிவுகள் இருக்குங்க நம்முடைய சமுதாயத்தில். அவங்க வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, நாம பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி வீட்டிலிருந்து வெளியே செல்கின்றோம், பிஸ்மில்லா சொல்லி உள்ளே வரோம். அவங்க யா ஹசன், அவங்க தான் கடவுள், அல்லாஹ்வே அவங்க தான், அது சொல்லி தான் வெளியே போவாங்க, உள்ளே வருவாங்க. ஹுசைனியாத், அவங்களுடைய பள்ளிவாசலுடைய பேர் என்ன? ஹுசைனியாத். இன்றைக்கும் கர்பலாவில், பகதாதில் அல்லாஹ்வை விட்டு என்ன செய்கிறாங்க? அவர்களை அழைக்கின்றார்கள், அங்குதான் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள். ஷியாடா மக்காவுக்கு வராங்க ஏமாற்றுவதற்காக, சரியா? அல்லது கர்பலா, பகதாதுக்கு நஜஃப், அவங்களுடைய ஈராக்கில் உள்ள நஜஃப், அதற்கு எந்த அளவு நேசம், கண்ணியம், முக்கியத்துவம் இருக்கோ அந்த அளவுல மக்காலாம் ஒரு சாதாரணமான ஒரு ஊர் அவங்களுக்கு, புரியுதுங்களா? இந்த மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் கொஞ்சமா அஹ்லுல் பைத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததி தான் மிக முக்கியமானது என்று அளவு கடந்து அவர்களை நேசித்து சிறிதாக அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி அல்லாஹ் இடத்திற்கு அவர்களை கொண்டு சென்று விட்டார்கள். அதற்கடுத்து என்னாகும்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்த மாதிரி அளவு கடந்த நேசம் எங்கு கொண்டு போய் சேர்க்கும்? ஷிர்க்கு கொண்டு போய் சேர்க்கும், இணை வைத்தல். நூஹ் நபி காலத்தில் அதெல்லாம் நடந்தது. 5 நல்லோர்களை சைத்தான் என்ன சொல்றான்? அவங்களுடைய சிலைகளை உருவாக்கி கொண்டு, அவங்களுடைய சிலைகள் மாதிரி வச்சிங்கன்னா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் அவங்கள ஞாபகப்படுத்தி அவர்களை போன்று ஆவதற்கு நீங்கள் முயற்சிப்பீர்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது? அதை பார்த்து இந்த சின்ன பசங்களாம் அதையே எல்லாவற்றையும் அதே எல்லாம் என்று நினைத்து அல்லாஹ் போன்ற அந்த சிலைகளை வணங்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். இங்கேயும் அதே மாதிரி தான்.
அஹ்லுல் பைத் என்ற பெயர்ல அஹ்லுல் பைத் ஐவர் யார் யாரு? 5 பேர் தான் மிக முக்கியமா. யார் யாரு? முஹம்மது, அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன். அல் ஹம்சா. அல்லாஹ்வுக்கு நிகரானவர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொன்னா வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை. இந்த ஐவருடைய பெயர்களை வாசல்ல எழுதி வைப்பது, அதையே அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் கேட்பது, அதன் மூலமாக அல்லாஹ் அதனை வசீலாவாக வைத்து இடைத்தரகங்களாக வைத்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்வது, பிரார்த்திப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது ஷியா மூலமாக தான். ஷியா மூலமாக தான். சரிங்களா? ஏராளமான இது போன்ற விதத்துகள், அனாச்சாரங்கள், மார்க்கம் போதிக்காத விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் இந்த உம்மத்தில் ஒவ்வொன்றாக இணைந்துள்ளது. இந்த கபருடைய விதத்துகள் மிக மோசமானது, மிக மோசமானது. அது முழுக்க முழுக்க ஷிர்க்லேயே கொண்டு போய் சேர்த்துது. முழுக்க முழுக்க ஷிர்க்லேயே கொண்டு போய் சேர்த்துது. ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை, பாகிஸ்தானில் இப்போ நாம சொன்னோம் இல்லையா ஷியா, அவங்கள என்ன சொல்லுவாங்க? நாம கூட முஸ்லீம் தான், நாம கூட முஸ்லீம். மக்காவுக்கு செல்லாமல் நஜஃப் இந்த ஈராக் போயிட்டு அவங்க ஹஜ்ஜுக்கு எவ்வாறு ஹஜ்ஜில் மக்கள் கூடுகின்றார்களோ எல்லா பகுதிகளில் இருந்தும் அங்கே அவங்களுடைய ஹஜ்ஜு நடக்குது ஈராக்ல. சரியா? இதே மாதிரி சில கபர் வணங்கிகள் பாகிஸ்தான்லையும் இந்தியாவிலையும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அஜ்மீருக்கு போயிட்டு வந்துட்டா நம்முடைய ஹஜ்ஜு ஆகிடும், அஜ்மீருக்கு போயிட்டு வந்துட்டா ஹஜ்ஜு நாம் நிறைவேற்றியது போன்று நன்மை சவாபு கிடைத்து விடும் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பெங்களூர்லேருந்து சென்னையிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க, அஜ்மீருக்கு போகிறாங்க. இங்கிருந்து டிக்கெட் எடுத்து குடும்பத்தோடு அங்கு சென்று என்ன செய்கின்றார்கள்? கபரை சுற்றி தவாப் செய்வது, மாலை அணிவிப்பது, பூமாலை அல்லது சாதர். சாதர்னா என்ன? போர்வை. ஆமாம், போர்வை. அங்குள்ள விஷயங்களை கொண்டு வர்றது, பரக்கத்தை நினைத்து எதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்காவில் செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கோ அது போன்ற காரியங்கள் இங்கே நிறைவேற்றி என்ன நினைக்கின்றார்கள்? நாம் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றினோம், அந்த சவாப் நமக்கு கிடைச்சிடும். இதை விட மோசமான பாகிஸ்தான்லாம் இருக்காங்க. அதாவது அந்த அளவு மார்க்கத்தை அறியாமல், அந்த அளவு தூரமாக இருக்காங்க. அறியாமல், மார்க்கம் தெரியாதனால இது போன்ற தவறான விஷயங்களை மார்க்கம் என்ற பெயரில் அதனை கடைபிடிக்கின்றார்கள். மிக உறுதியாக இருக்காங்க, மிக உறுதியாக இருக்காங்க. நல்லா பாதுகாக்கணும். புரியுதுங்களா? அதனால தான் உலமாக்கள் நாம் எல்லோரும் அஹ்லுஸ் சுன்னah, இது போன்ற அனாச்சாரங்களுக்கும் தவறுகளுக்கும் நாம் கண்டிப்பாக ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக நம்மை தனியாகவே அடையாளம் காட்டுவதற்காக, அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகவே நம்முடைய பேர் என்ன வச்சிருக்காங்க? அஹ்லுஸ் சுன்னah. அஹ்லுஸ் சுன்னah. நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் பாதையில் தான் நாம் இருப்போம். இதுதான் சரியான வழிமுறை, இதை தான் பின்பற்றுவோம். அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅஹ், வல் ஜமாஅஹ். இதுதான் வெற்றி பெறும் கூட்டம், இதுதான் வெற்றி பெறும் கூட்டம். அல்லாஹ்வுடைய வேதத்தையும் குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவையும் யார் பற்றி பிடித்து இதனையே பின்பற்றி வாழ்வார்களோ இவர்கள் தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய கூட்டம். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நாம சிறிய ஒரு இடைவெளி தருவோம். இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅஹ் தான் எல்லா முஸ்லிம்களுடைய பேர். உலக முஸ்லிம்கள் அனைவரும் நம்முடைய பேர் என்ன? சம்மாகுமுல் முஸ்லிமீன். முஸ்லிம்கள். முஸ்லிம்கள்னா விதத்வாதிகளும் இருக்காங்க, மார்க்கம் சொல்லாத விஷயங்களை கடைபிடிப்பவர்கள் ஏராளமான முஸ்லிம்கள். ஷியாக்கள், போஹராக்கள், இவங்கெல்லாம் கேட்டால் முஸ்லீம் தான் சொல்லுவாங்க, கேட்டால் முஸ்லீம் தான் சொல்லுவாங்க. 19வது கூட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமெரிக்காவிலாம் இருக்கு. எதை கேட்டாலும் 19 நம்பரை வைத்து ப்ரூவ் பண்ணுவாங்க. 19வது கூட்டம், அவங்க பேரே 19வது கூட்டம். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஜமாத்துகள் இருக்கு உலகம் முழுக்க. எல்லோரும் முஸ்லிம்கள். சரி, முஸ்லிம்கள்லாம் எதை பின்பற்றுறாங்க? ஏதோ ஒரு ஹசரத்தை, ஏதோ ஒரு தலைவரை, ஏதோ ஒரு தத்துவத்தை, ஏதோ ஒரு விதாத்தை. புரியுதுங்களா? இத்தனை
முஸ்லிம்களில் இருந்து யார் உண்மையான மார்க்கத்தை பின்பற்றவில்லையோ இவர்களிடத்திலிருந்து நம்மை பிரித்து காட்டுவதற்காக, அடையாளப்படுத்துவதற்காக தான் உலமாக்கள் நம்மை அஹ்லுஸ் சுன்னா, நாம் அந்த அனாச்சாரங்களை பிதாத்துகளை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் அல்ல, மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள். அஹ்லுஸ் சுன்னா, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தகைய முஸ்லிம்களுக்கு தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியினுடைய நற்செய்தியை தந்தார்கள். அல் ஜமா, இதுதான் வெற்றி பெறும் கூட்டம் என்று சொன்னாங்களே, அந்த கூட்டம் தான் நாம் அனைவரும். அல்ஹம்துலில்லாஹ். பேர் சரியா இருக்கு, பேர் சரியா இருக்கு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இந்தியாவில், பாகிஸ்தானில், பங்களாதேஷில், பல்வேறு நாடுகளில், இங்கே மட்டும் இல்லை பல்வேறு நாடுகளில் அஹ்லுஸ் சுன்னாவாகிய நாம் சரியான பெயர், சரியான அடையாளத்தை வைத்துக்கொண்டு சுன்னா என்பது என்ன என்று இந்த பாதையை நாம் அறியாமல் வாழ்கின்றோம். இதுதான் பிரச்சனை. புரியுதுங்களா? பேர் சரியாதான் இருக்கு, பேர் சரியாதான் இருக்கு. அந்த கோட்பாடுகளை, அந்த சட்டத்திட்டங்களை, அதனுடைய விவரங்களை நாம் அறிய முயற்சிக்கவில்லை. இந்தியாவில் நாம் வசிக்கிறோம், இந்தியாவில் நாம் இருக்கோம் இல்லைங்களா? இந்தியாவினுடைய ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கா இல்லையா? இருக்கு. அதை நாம் நம்புகிறோம். அதன்படி தான் பொதுவான விஷயங்கள்லாம் நாம் அதை தான் பின்பற்றி வாழ்கின்றோம். பொதுவான விஷயங்கள், மார்க்கம் எதில் தலையிடலையோ பொதுவான விஷயங்கள். இப்போ டிராஃபிக்கில் போகும்போது சிக்னலை ஃபாலோ பண்ணணும், இடது பக்கம் தான் போகணும், இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். இதில் மார்க்கெல்லாம் எந்த விதமான தடை விதிக்கலை. அப்பேற்பட்ட பொதுவான விஷயங்களை நாம் அதை பின்பற்றுவோம். ஆனால் எல்லா இந்தியர்களும் அதை படிச்சிருக்காங்களா? அவனை படிச்சிருக்கோமா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா நாம் படிச்சிருக்கோமா? எத்தனை சட்டங்கள் இருக்கு? அதில் எத்தனை சட்டங்கள் இருக்கு? மொத்தமாகவே இந்த கிதாப் அளவு தான் இருக்கும் அது இல்லையா? பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துக்கோங்க கிடையாது. பார்த்துருக்கீங்களா? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சின்னதாக தான் இருக்கு, ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. ஒரு 1000 சட்டங்கள், கோட்பாடுகள் வைத்துக் கொள்வோம், சரியா? அதை நாம் இந்தியர்களாகிய நாம் அதை படிச்சிருக்கோமா? படிக்கல. ஆனால் நம்புகிறோம், அதன் படிதான் செயல்படுகின்றோம். பொதுவான விஷயங்கள்ல அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். இதே மாதிரி தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா. இதே மாதிரி தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா. நாம் அனைவரும் சுன்னாவை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள். ஆனால் பிரச்சனை என்ன? படிக்கலை, சுன்னா தெரியலை, பாதையே தெரியலை, விவரங்கள் தெரியலை. நமது கோட்பாடுகள் அறியாமல் நாம் அஹ்லுஸ் சுன்னா பேர் சரியாக வச்சுக்கிட்டு தெரியாமல், உணராம பல காரியங்கள் சுன்னாவுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கின்றோம். புரியுதுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துஷத்துர் ரிஹாலு இல்லா இலா ஸலாஸதி மசாஜித். இபாதத்திற்காக 3 மஸ்ஜிதுகளை தவிர வேறெங்கும் செல்வதற்கு அனுமதி கிடையாது. இபாதத்திற்காக 3 மஸ்ஜிதுகளை தவிர வேறு எந்த இடத்திற்கும் பயணிப்பதற்காக அனுமதி கிடையாது, செல்லக்கூடாது. என்னென்ன 3 மஸ்ஜிதுகள்? அல் மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவில் உள்ள அல் மஸ்ஜிதுல் ஹராம், மதீனாவில் உள்ள அல் மஸ்ஜிதுல் நபவி, அதே போல பலஸ்தீனில் உள்ள அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 மஸ்ஜிதுகளை தவிர இபாதத்திற்காக வேற எங்குமே செல்லக்கூடாது. இதுதான் சுன்னா. ஆனால் அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத், சுன்னத் ஜமாத்னா அஹ்லுஸ் சுன்னா தான். சுன்னத் ஜமாத்னா அஹ்லுஸ் சுன்னா தான். சரி, அஹ்லுஸ் சுன்னானா சுன்னத் ஜமாத் தான். தர்காக்கெல்லாம் போகிறாங்க, இங்கிருந்து அஜ்மீர் போகிறது, இந்த பள்ளிக்கு போகிறது, அந்த பள்ளிக்கு போகிறது, இபாதத். பள்ளிக்கு இல்லை, கபருக்கே போகிறது, சரிங்களா? அங்கே போயிட்டு மார்க்கம் சொல்லாத தவாஃப் செய்கிறது, பூமாலை அணிவிப்பது, துவா செய்கிறது. அல்லாஹ் அக்பர், துவா தான் இபாதத். துவா தான் இபாதத். யாரை நீங்கள் வணங்குகின்றீர்களோ அவரிடத்தில் மட்டும்தான் துவா செய்யணும். அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நம்ம துவா செய்வோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இதுதான் மார்க்கம்.
துஆ இபாதத்தினுடைய மிகப்பெரிய அம்சம். துஆ இபாதத்தினுடைய மிகப்பெரிய அம்சம். துஆ தான் இபாதத், அழைப்பது தான் இபாதத். அல்லாஹ்வை நாம் இபாதத்து செய்கின்றோம், அவனை மட்டுமே அழைக்கின்றோம், அவனை மட்டுமே நாம் அழைக்க முடியும். அதுதான் முஸ்லிம். கபர்ல உள்ளவரை போயிட்டு அழைத்தா இது எந்த தீன், எந்த சுன்னத்து? புரியுதுங்களா? அஹ்லு சுன்னா, சுன்னத் ஜமாஅத், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் தான் சரியான பேர், முஸ்லிம்களுடைய சரியான பேர். ஆனால் நாம கோட்பாடுகள் தெரியாமல், சுன்னா என்பது என்னன்னு தெரியாமல், மார்க்கமே தெரியாம அறியாமல் சுன்னாவிற்கு எதிராக நாம் அஹ்லு சுன்னா என்று பெயர் வைத்துக் கொண்டு நாம் பல காரியங்களை மார்க்கத்திற்கு எதிராகவும் சுன்னாவிற்கு எதிராகவும் செய்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. புரியுதுங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியர்களாக இருந்து நாம் படிக்கலைன்னா பெரிய இழப்பு ஒன்றும் கிடையாது. ஏதாவது லாஸ் ஆகிடுமா? நாம் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவோம், இல்லை வேலைக்கு நமக்கு சேர்க்க மாட்டாங்க, இல்லை நம்ம பிஸ்னஸுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது இழப்பு இருக்கா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் படிக்காமல் இருந்தால் ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது. சட்டம் தெரியாமல் இருந்தால் ஒரு சில கோர்ட்டுக்கு போனோம்னா சட்டம் தெரியாமல் இருந்தால் ஒரு சில இழப்புகள் ஏற்படும். சாதாரணமாக நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டா தெரியாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இழப்பு எந்த விதமான இழப்பு கிடையாது. ஆனால் அஹ்லு சுன்னா என்று நாம் இருக்கின்ற முஸ்லிம்கள் சுன்னா தெரியாமல் வாழ்ந்தால் அல்லாஹ் அக்பர், இந்த உலகத்திலும் இந்த வாழ்விலும் மறு வாழ்விலும் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும். புரியுதுங்களா? இந்த உலகத்திலையும் அல்லாஹ்வுடைய வேதமும் சுன்னாவையும் நாம் பற்றி பிடித்து வாழ்ந்தால் மட்டுமே வெற்றியும் அமைதியும் நமக்கு கிடைக்கும். மறு உலகத்திலையும் அதே மாதிரி தான். விளங்குதா? அதனால சுன்னாவை தெரியாம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு இழப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆனையும் சுன்னாவையும் அன்றாடம் படிப்பதற்கும் இதற்காக நேரத்தை ஒதுக்கக்கூடிய சிறந்த முஸ்லிம்களாக ஆக்கியர்கள் புரிவானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இங்கு கூட்டியுள்ளான். மார்க்கத்தினுடைய பெயரில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, மார்க்கத்தினுடைய முக்கியமான விஷயங்களை நினைவூட்டிக் கொள்வதற்காக நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது கூடுதலை, நாம் இங்கு கூடியிருப்பதை ஏற்றுக்கொள்வானாக, நமது பிழைகளை மன்னித்தருள்வானாக, நம் அனைவருக்கும் நன்மைகளை வழங்குவானாக. முதலாவதாக நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம், இதுதான் மிகப்பெரிய அருள்கொடை என்று நாம் அறிந்தோம் இல்லைங்களா? நமக்கு கிடைத்திருக்கின்ற அனைத்து அருட்கொடைகளில் மிக சிறந்தது, மிக பெரியது அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாம். இதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அடுத்ததாக மிகப்பெரிய கொடை ரசூலுல்லாஹ்வுடைய பாதை நமக்கு கிடைத்திருப்பது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா நமக்கு கிடைத்திருப்பது. ஆனால் கண்ணியமிக்கவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் சொன்ன மாதிரி சுன்னா என்பது நமக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய பாதை நமக்கு தெரியும். ஆனால் அதனை விவரங்களோடு அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அஹ்லு சுன்னா என்று நாம் பெயர் வைத்துக் கொண்டும் சுன்னாவை பின்பற்றாமல், அதனை தெரிந்து கொள்ளாமல் வாழ்வதுதான் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதனால நாம் இதனை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யணும்? உண்மையிலேயே நாம் குர்ஆனையும் சுன்னாவையும் நமது வாழ்வில் கொண்டு வருவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும், பாடுபட வேண்டும். வெறும் சொன்னா மட்டும் போதாது. சரிங்களா? وقالوا لو كنا نسمع او نعقل. அல்லாஹ் என்ன சொல்றான்? கேட்கணும், சிந்திக்கணும், படிக்கணும். இக்ரா, இந்த மார்க்கமே ஆரம்பிப்பதே படிக்க சொல்லிதான். படிக்கணும், மார்க்கத்தை படிக்கணும், குர்ஆனை படிக்கணும், அதே போல ஹதீஸையும் படிக்கணும். அஹ்லு சுன்னா என்பவர்கள் முதலில் குர்ஆனை மிக அதிகமாக முக்கியத்துவம் தருவார்கள். நாம் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறோம். முறைப்படி ஓதணும், தஜ்வீத் முறைப்படி ஓதுவதற்காக முயற்சிக்கணும். இன்றைய காலகட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ் தஜ்வீத் பல இடங்களில் சொல்லித்தரப்படுது. நெட்லேயும் பல பாடங்கள் ஃப்ரீயாகவே நமக்கு கிடைக்குது. நாம் என்ன செய்யணும்? என்ற அளவு தமிழ் மொழியில் நாம் குர்ஆனை படிப்பதை போன்றோ, உருது மொழியில் படிப்பதை போன்றோ,
அந்த மாதிரி இல்லாமல் அரபி முறைப்படி அரபுகள் எவ்வாறு அதனை உச்சரிக்கின்றார்கள், அரபுகள் எவ்வாறு அதனை ஓதுகின்றார்களோ அவ்வாறு முயற்சிப்பது தான் அதுதான் சரியான வழி. அதுதான் சரியான வழி. ஆக குர்ஆனிலிருந்து ஆரம்பித்து முறைப்படி அதனை ஓதுவது, தஜ்வீத் சட்டத்திட்டங்களை பின்பற்றி ஓதுவது, அதே போன்று குர்ஆனை புரிந்து கொள்வதற்காக முயற்சிப்பது, குர்ஆனை புரிந்து கொள்வதற்காக முயற்சிப்பது, செயல்படுவது, பிறரிடத்தில் குர்ஆனை கொண்டு சேர்ப்பது, இந்த கருத்துக்களை பிறரிடத்திலும் பரப்புவது, இதெல்லாம் திலாவத். திலாவத்னு அரபியில நாம் யாரை வேதம் தந்திருக்கின்றோமோ அவர்கள் அதனை முறைப்படி ஓதுவார்கள். அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்தி. இந்த திலாவத்தில் 4 விஷயங்கள் இருக்கு. முறைப்படி ஓதுவது, தஜ்வீத் முறைப்படி, அதனை ததப்புர்னா அதனை ஆழமாக சிந்திப்பது, பொருளறிந்து படிப்பது, 3வது அமல் செய்வது, 4வது அதனை நஷ்ர் பரப்புவது, குடும்பத்துக்கு மத்தியிலையும் நம்முடைய உறவுகளுக்கு மத்தியிலையும் மற்றவர்களுக்கு மத்தியிலையும் குர்ஆனுடைய போதனைகளை விஷயங்களை பரப்புவது, அவர்களிடத்திலும் அதனை கொண்டு போய் சேர்ப்பது. இத்தனை விஷயங்களும் திலாவத்தில் வரும். அதனை முறைப்படி ஓதுவதும் வெறும் பொருள் அறியாமல் ஓதி வைப்பது கிடையாது. ஓதுவது, விளங்குவது, செயல்படுவது, அதனை மற்றவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது, அவர்களையும் இந்த குர்ஆனின் பக்கம் அழைப்பது, நேரான பாதையின் பக்கம் அழைப்பது, இத்தனை கடமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மீது தந்துள்ளான். ஆக நம்ம என்ன செய்யணும்? 10-15 சூறாக்களோடு மட்டும் நின்று கொள்ளாமல், அதோடு நிறுத்தி கொள்ளாமல், நம்ம இன்னும் கொஞ்சம் சூறாக்களை நாம் என்ன செய்ய முடியும்? மனனம் செய்யணும். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, பெரியவர்களும் சரி, சிறியவர்கள் மட்டுமல்ல பெரியவர்களும் சரி. இப்போ பார்த்தாலும் அதே சூறா தான். லீலாஃபி குரைஷின் இதா ஜா நஸ்ருல்லாஹி. இதை வைத்தே நாம் வாழ்நாள் முழுக்க அதை கடந்து நாம் இன்னும் கொஞ்சம் சில புதிய சூறாக்களை மனனம் செய்ய முடியும் தானே? முடியும். கேட்டே இருந்தால் ஒரு 15 நாட்கள் தொடர்ந்து ஒரு புதிய சூறா கேளுங்க. அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், கண்டிப்பாக மனனம் செய்ய முடியும். 4 வரிகள், 3 வரிகள், நிறைய சின்ன சின்ன சூறாலாம் இருக்கு. புரியுதுங்களா? இதே மாதிரி குர்ஆன் என்ன செய்யணும்? எந்த அளவு முடியுமோ மனனம் செய்யணும். அதே போன்று பொருள் அறிந்து படிக்கணும். குர்ஆன் பொருள் அறியாமல் ஓதுவதற்காக அல்லாஹ் இறக்கியுள்ளானா என்றால் நிச்சயமா கிடையாது. கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரகுன் லியத்தப்பரு ஆயாத்தி வலியததக்கர உலுல் அல்பாப். ஆழமாக இதனுடைய கருத்துக்களை சிந்தித்து ஆராய்வதற்காக, சிந்திப்பதற்காக, இதிலிருந்து படிப்பினை பெறுவதற்காக, வலியததக்கர உலுல் அல்பாப், மேலும் அறிவுடையோர் இதன் மூலமாக பாடங்கள் பெறுவதற்காக, படிப்பினை பெறுவதற்காகவே அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கியுள்ளான். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் உலமாக்கள் சொன்னதை நான் சொல்ல விரும்புகின்றேன். இப்போ அறிவுடையோர், ஈமான் உள்ளவர்கள், ஈமான் கொண்டவர்களே என்று சொல்லும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்கள் மட்டும்தான். ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களையும் சேர்த்துதான் மார்க்கம் சொல்கின்றது. மார்க்கத்தினுடைய அனைத்து அம்சங்களும், அனைத்து கடமைகளும் பெண்களுக்கும் சேர்த்துதான், பெண்களையும் சேர்த்துதான். பெண்களை விட்டு அல்லாஹ் எதிலையுமே பேசல. எல்லா விஷயங்களிலும் ஆண்களோடு பெண்களும் வருவார்கள். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோ, மார்க்கத்தினுடைய அனைத்து சட்டத்திட்டங்களும் கோட்பாடுகளும் பெண்களுக்கும் சேர்த்துதான். ஒரு சில விஷயங்களை தவிர அது ஒரு 5% கூட இருக்காது. மற்ற 95% மார்க்க அம்சங்கள் பெண்களுக்கும் சேர்த்துதான். அதனால அறிவுடையோர், ஈமான் உள்ளவர்களே என்று சொல்லும் பொழுது நம்ம கவனத்துக்கு ஆண்கள் மட்டும் வரக்கூடாது, பெண்களையும் சேர்த்துதான் அல்லாஹ் சொல்கின்றான். என்பதை நாமும் மறந்துவிடக்கூடாது, பெண்களும் மறந்துவிடக்கூடாது. பெண்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கடமைகளோடு மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய கடமையும் அவர்கள் மீதும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக குர்ஆனோடு நாம் அஹ்லுஸ் சுன்னா முதலாவதாக குர்ஆனுக்கு மிக அதிக முக்கியத்துவம் தரணும். நாம் அன்றாடம் குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனை ஓதணும். ஒரு காலத்தில் ஃபஜர் தொழுட்டு வெளியே வந்தால் எல்லா ஊர்லேயும் முஸ்லீம்கள் மஹல்லாவில் குர்ஆன் ஓதக்கூடிய சத்தத்தை நாம்
கேட்க முடிந்தது. இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிச்சு. ஊரில் எப்படி இருக்குன்னு தெரியல. அதை நாம் என்ன செய்யணும், குர்ஆனோடு நாம் அன்றாடம் தொடர்புடையவர்களாக இருக்கணும். வெறும் பேருக்கு மட்டும் இல்லை. நாம் முஸ்லீம்கள், குர்ஆனை வந்து நாம் நம்புகிறோம், ஹதீஸை நம்புகிறோம், ஹதீஸை தான் ஃபாலோ பண்ணுறோம், உண்மையிலேயே நாம் செய்கிறோமா என்பதுதான் கேள்வி. சரிங்களா? குர்ஆனை வந்து இயன்றளவு மனனம் செய்யணும், பொருளறிந்து படிக்கணும், அன்றாடம் அதனை ஓதி வர வேண்டும். நமது பிள்ளைகளையும் ஹிஃப்து செய்ய வைக்கணும், அரபி மொழி கற்றுத்தரணும், குர்ஆனை விளங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யணும். குர்ஆனிற்காக நாம் எந்த அளவு நேரம் தருவோமோ அந்த அளவு நமது வாழ்வு இலகாகும். வாழ்வினுடைய காரியங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கிதாபிற்காக நாம் நேரத்தை ஒதுக்கினால் நமது காரியங்களை அல்லாஹ் எளிதாக்குவார். நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை தருவார். இது உலமாக்கள் சொல்றாங்க. குர்ஆனுக்காக நாம் எவ்வளவு நேரம் தந்தாலும் நமது நேரம் குறைவது கிடையாது. மாறாக அல்லாஹ் நமது காரியங்களை எளிதாக்கி தருகின்றான். நமது காரியங்களை குர்ஆன் காரணமாக, குர்ஆன் மூலமாக, அதனுடைய பரக்கத்து காரணமாக நமது மற்ற காரியங்களை அல்லாஹ் எளிதாக்கி தருகின்றான். இல்லைன்னா நமது நேரம் வந்து ஸ்கூல்லையும் நமது வேலையிலையும் கடையிலையும் இங்கேயோ அங்கேயோ வந்து நேரம் வந்து போகதான் செய்யுது. அதனால குர்ஆனுக்கு நாம் தருகின்ற நேரம் நிச்சயமாக நம்முடைய நேரத்தை குறைக்காது, மாறாக நமது காரியங்களை எளிதாக்கும், இன்னும் நம்முடைய வாழ்வினுடைய பரக்கத்தை அதிகரிக்கத்தான் செய்கின்றது. சரிங்களா? அதனால குர்ஆனுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவு நாம் நேரங்களை ஒதுக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். இது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய தன்மைகளில் ஒன்று. பேருக்கு அஹ்லு சுன்னால உண்மையிலேயே சுன்னாவையும் குர்ஆனையும் நமது நேசத்தை செயல் மூலமாக, அமல் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதே போல கணிமிக்கவர்களே, இரண்டாவதாக ஹதீஸ். ஹதீஸ் ஹதீஸ்னாலே நாம் பல பேர் வந்து குர்ஆனை படிக்கிறது இல்லை. இப்போ ஹதீஸ் வந்து எங்கே படிக்கிறாங்க? நமது வீடுகள்லாம் ஹதீஸினுடைய கிரந்தங்கள் இருக்கா? பல வீடுகளில் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பே இல்லாமல் தான் இருக்கும் இல்லைங்களா? அரபி மொழியும் தெரியாது, தஃப்சீர் நூல்களும் இல்லாமல் தான் இருக்கும் இல்லைங்களா? எல்லா வீடுகளிலும் குர்ஆனுடைய விரிவுரை, தமிழாக்கம், அதனுடைய தஃப்சீர் நூல்கள் எல்லாம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. சீரியஸாக நாம் எடுக்கலையே. அது குர்ஆன் வந்து விளங்கணும், செயல்படணும், நம்முடைய திட்டங்களில் இல்லையே. இப்பேற்பட்ட முஸ்லிம்களாக தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் நாம் என்ன செய்யணும்? குர்ஆனுடைய விரிவுரை, தமிழாக்கம் கண்டிப்பாக நமது வீடுகளில் இருக்க வேண்டும். அதனை நாம் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் குர்ஆனை விளங்க முடியும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற முடியும், கட்டளைகளை சரியாக நிறைவேற்ற முடியும். அதே போல தான் கண்ணியமிக்கவர்களே, ஹதீஸும் நாம் என்ன செய்யணும்னா, முடிந்தால் அதனுடைய கிரந்தங்களை, ஹதீஸ் கலெக்ஷன்ஸ், என்னென்ன கிதாபுகள், பெரிய கிதாபுகள் 6. என்னென்ன? சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், சுனன் அபூ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா, நசை, இப்னு மாஜா, இந்த 6 கிரந்தங்கள். 6. இது தவிர பல ஹதீஸ் கிதாபுகள் இருக்கு, ஏராளமான ஹதீஸ் தொகுப்புகள் இருக்கு. இதில் வந்து பிரபலமானவை, மிக முக்கியமானவை இந்த 6: சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசை, இப்னு மாஜா, இந்த 6 கிரந்தங்கள். இது வந்து நம்முடைய வீடுகளில் இருக்கா? இல்லை இல்லைங்களா? நாம் பார்த்துருக்கோமா? எங்கேயாவது பார்த்துருக்கோமா? அதுவும் நிறைய பேர் பார்க்கல. இங்கே மட்டும் இல்லை, சிட்டிலையும் இதே மாதிரி தான். சென்னையில் போய் கேட்டாலும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? அவன் பார்த்தது கிடையாது. நம்ம உஸ்தாது சென்னையில் ஒரு பயான் செஞ்சார், ஒரு ஜும்மாவில் பயான் செஞ்சார். வாலிபர்கள் நீங்களாம் அந்த லைப்ரரிக்கு போயிட்டு ஒரு இடத்த சொன்னார். ராயப்பேட்டாவில் ஒரு இடத்த சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த கிதாபெல்லாம் வச்சுருப்பாங்க லைப்ரரியில், ஹதீஸ் நூல்கள், அதை தொட்டுட்டு வந்துடுங்க. என்ன செய்யுங்க? குறைஞ்சது தொட்டுட்டு வந்துடுங்க. அல்லாஹ் மறுமை நாளில் கேட்பான் இல்லையா? மறுமை நாளில் கேட்கும் பொழுது அல்லாஹ் நான் குறைந்தது நான் அதை வந்து தொட்டு இருக்கேன், அதையாவது சொல்ல முடியும் உங்களால், அது மட்டுமாவது செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களை புரிய வைப்பதற்காக இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரியான நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா? ஹதீஸ் நூல்கள் இருக்கா? நம்ம வாசிக்கிறோமா? பார்த்ததே கிடையாது. எப்படிங்க நம்ம நேசம் வந்து
உண்மையான நேசமாக முழுமையான நேசமாக இருக்க முடியும். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் உள்ளவர்கள்னா ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வை கடுமையாக நேசிப்பார்கள். நம்ம அல்லாஹ்வை நேசிக்கின்றோம், ஆனால் குர்ஆன் ஓதுவது கிடையாது, குர்ஆனை விளங்குவதற்காக முயற்சி எடுப்பது கிடையாது. இந்த மாதிரி பலவீனமான ஈமான், பலவீனமான நேசம். இதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் காட்டக்கூடிய நேசமும் இதே வகையில் தான் இருக்கு. யாராவது ஒரு கார்ட்டூன் வரைகிறாங்க, டென்மார்க்கில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்து ஒரு கார்ட்டூன் வரைகிறாங்க, ஏதோ ஒரு நாளிதழில் தவறாக சித்தரிக்கிறாங்க. என்ன செய்கிறோம்? கொந்தளிக்கிறோம், தெருக்குள்ள வந்துடுறோம். செய்யணும் தான், நம்முடைய கோபத்தை காட்டுவோம், எதிர்ப்பை தெரிவிப்போம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய நேசம் உண்மையானதா? நாம் சுன்னாவை அன்றாடம் படிக்கின்றோமா? நமது வீடுகளில் ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள் வார்த்தைகள் இருக்கின்றனவா? அதை ஒரு 50 ஹதீஸுகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 50 விஷயங்கள் நம்மால் சொல்ல முடியுமா? 10,000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் இருக்கு. ஹதீஸ்கள் எத்தனை? 10,000க்கும் மேற்பட்ட சிறிய பெரிய ஹதீஸ்கள் எல்லாமே சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு கிதாபுகளில். உலமாக்கள் காலங்காலமா அல்லாஹ் அக்பர் 1400 ஆண்டுகளிலிருந்து அல்லாஹ் அக்பர் முஸ்லிம்கள் அதனை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் அதில் எத்தனை ஹதீஸ்களை நாம் படித்துள்ளோம், எத்தனை ஹதீஸ்களை மனனம் செய்துள்ளோம், எத்தனை ஹதீஸ்கள் நாம் கேட்கும் பொழுது சொல்ல முடியும்? ஒரு 50 சொல்ல முடியுமா? ஒரு 100 சொல்ல முடியுமா என்றால் இல்லை என்று தான் பதில் நாம் பெறுகின்றோம். இதுதான் நம்முடைய நேசம். அல்லாஹ்வுக்கு நாம் காட்டக்கூடிய நேசமும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கின்ற நேசமும் உண்மையான நேசம் இல்லை. ஓரளவு இருக்கு, கண்டிப்பாக அது உண்மையானது தான். ஆனால் அதை என்ன செய்யணும்? இன்னும் நாம் நமது செயல்கள் மூலமாக, குர்ஆனை வாசிப்பதன் மூலமாக, மனனம் செய்வதன் மூலமாக, படிப்பதன் மூலமாக, அதே போன்று சுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை படிப்பதன் மூலமாக, கற்றுக்கொள்வதன் மூலமாக, அமல் செய்வதன் மூலமாக, மக்களிடத்தில் அதனை பரப்புவதன் மூலமாக நம்முடைய உண்மையான நேசத்தை நாம் அல்லாஹ்வுக்கு முன்பு காட்ட, வெளிப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம். அவ்வாறு செய்தால்தான் நமது நேசம் உண்மையானது. இல்லைன்னா அது பேச்சுக்கு மட்டும்தான், முழக்கம், வெறும் முழக்கம் மட்டும் இருந்தால் போதாது, பயன் தராது. அவரில் போயிட்டு வெறும் நாம் படிக்காமல் வந்திருக்கோம்னு சொன்னால் என்ன பதில் நமக்கு கிடைக்கும்? பயன் தருமா? தராது. அதனால் கண்ணியமிக்கவர்களே, ஹதீஸினுடைய ஏராளமான கிதாபுகள் இருக்குது. ஒரே ஒரு கிதாபு மட்டும் நான் சொல்கிறேன். அதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வாங்கி வீடுகளில் படிக்க ஆரம்பிங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்னும் அதிக ஹதீஸ்களை வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நமக்கு தோணும். இன்ஷா அல்லாஹ் அதிகரிக்கும். ரியாதுஸ் சாலிஹீன் என்ன கிதாபு? ரியாதுஸ் சாலிஹீன். பல பேர் கேட்டிருப்பீங்க, வீட்டில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பேரு? ரியாதுஸ் சாலிஹீன். இமாம் நவவி அவங்களுடைய அவங்க தொகுத்த ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் கிதாபு, சிறிய ஒரு ஹதீஸ் கிதாபு. ரியாதுஸ் சாலிஹீன். இதான் ரியாதுஸ் சாலிஹீன். தமிழில் கூட இருக்கு, அழகான ஒரு கிதாபு. இது எவ்வளவு இருக்கும்? ஒரு 400 ரூபாய் இருக்குமா? ஒரு 300-400 ரூபாய் இருக்கும் இந்த கிதாப். எல்லோரும் என்ன செய்யுங்க, கண்டிப்பாக பணம் சேகரித்து இதை வாங்குங்க. இன்ஷா அல்லாஹ் வீடுகளில் அன்றாடம் இதை வாசிக்கணும். நாம சொன்னதெல்லாம் பெரிய கிரந்தங்கள், புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நஸாயி, இப்னு மாஜா, அதில் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள். அதையும் வாசிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதிலிருந்து ஆரம்பிப்போம். சரிங்களா? நமது நேசமும் நமது பின்பற்றுதலும் எல்லாமே அதிகரிக்கும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? செய்வோமா? ரியாதுஸ் சாலிஹீன் ஹதீஸினுடைய மிக அழகான ஒரு சிறிய ஒரு தொகுப்பு. ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இருந்து மிக முக்கியமான எளிமையான ஹதீஸ்களை சேகரித்து இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் இந்த கிதாபிலே தந்துள்ளார்கள். இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ரியாதுஸ் சாலிஹீன்னா நல்லோர்களின் பூங்காக்கள். அதனுடைய பொருள் என்ன? சாலிஹீன் என்ன? சாலிஹ்னா நல்லவன், சாலிஹீன் நல்லவர்கள், நல்லோர்கள். ரியாஸ்னா ரௌசத்துன், ரியாசுன்னா பூங்கா, பார்க்ஸ் ஆஃப் ரைச்சியஸ் பீப்புள். நல்லோர்களின் பூங்காக்கள், நல்லோர்களின் பூங்காக்கள்.
இப்போ பாருங்க என்ன பேர், அழகான ஒரு பேர் வச்சிருக்காங்க. இப்போ முஸ்லீம்கள்னா எப்போ பார்த்தாலும் பீச்சுக்கு போகிறது, மால்ஸுக்கு போகிறது, ஷாப்பிங் இல்லையா, இல்லைன்னா வீணானவற்றில் நம்ம நேரத்தை வீணாக்குறது, இதெல்லாம் முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய வேலைகள் கிடையாது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்ப்பதற்காக நாம் பல ஊர்களுக்கு போகிறோம், அதை கண்டிப்பாக செய்யணும். நேரத்தை வீணடிப்பதற்காக என்டர்டெயின்மெண்ட் என்ற பெயரில் பீச்சுக்கு போகிறது, மால் போகிறது, எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங், இது வாங்குறது அது வாங்குறது, இல்லைன்னா புதுசாக உணவு வகைகள் நெட்டில் பல புதுசாக டிஷ்ஷு போட்டுக்கிட்டு இது செய்கிறது அது செய்கிறது, இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம் கிடையாது, முஸ்லீம்களுடைய பண்புகள் கிடையாது. இதெல்லாம் வீணான மக்கள் தான் செய்யக்கூடியது. அதை தவிர்க்கணும். அதனால தான் இந்த மாதிரியான பேர் வச்சிருக்காங்க. முஸ்லிம்கள் நேசிக்கக்கூடிய பூங்காக்கள், கல்வி சபைகள், என்ன கல்வி சபைகள், குர்ஆனை ஓதுவதற்காக அவர்கள் கூடுவார்கள், அந்த சபைகளை தேடி செல்வார்கள். ரசூலுல்லாஹினுடைய பொன்மொழிகளை அறிந்து கொள்வதற்காக அந்த இடங்களுக்கு தேடி செல்வார்கள். கல்வி சபைகள் தான் நம்முடைய பூங்காக்கள். சொல்லுங்க, முஸ்லிம்களுடைய பூங்காக்கள் கல்வி சபைகள். கல்வி சபைன்னா புரியுதா? கல்வி சொல்லித்தரப்படும் இடங்கள். குர்ஆன் எங்கு போதிக்கப்படுதோ, ஹதீஸ் மார்க்க கல்வி எங்கு சொல்லித்தரப்படுதோ, இதுதான் நம்முடைய பூங்காக்கள். பீச்சுக்கு போகிறத விட இதுதான் சிறந்தது, மாலுக்கு போகிறத விட இதுதான் சிறந்தது, ஷாப்பிங் போகிறத விட இதுதான் சிறந்தது. இதுதான் நம்முடைய பண்பாடு. இதில் தான் நம்முடைய அறிவும் நம்முடைய ஈமானும் அமைதியும் எல்லாமே அதிகரிக்கும். இதில் தான் நாம் உண்மையான சுகத்தை காண்போம். சரிங்களா? என்னதான் வெளியே சுற்றினாலும் மன நிறைவு, மன அமைதி கண்டிப்பாக கிடைக்காது. சரிங்களா? அதில் நேரம் தான் வீணாகுமே தவிர ஒரு நோக்கம் இல்லாமல் சும்மா இங்கே சுற்றிட்டு இருந்தா, அதை விட மிக சிறந்தது கல்வி சபைகளை ஏற்படுத்தி கல்வி சபைகளையும் கலந்து கொள்வது. அதனால தான் இந்த பேரை வச்சிருக்காங்க. இன்றைய காலத்தில் இல்லை, இவங்க சொன்னது 800 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஹதீஸ் தொகுப்பினுடைய பேரு நல்லோர்களின் பூங்காக்கள் என்று அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இன்றைய காலத்தில் பார்த்துருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க தெரியல நம்ம. சரியா? முதலாவதாக நாம் என்ன செய்யணும்? குர்ஆனோடு உண்மையான தொடர்பை நாம் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹதீஸை நாம் அன்றாடம் வாசிக்கணும். அந்த வகையில் ரியாதுஸ் ஸாலிஹீன் இது செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த கிதாபை வாங்கிட்டு ஜமாத்தா உட்கார்ந்து வீட்டில் ஒரு ஆள் படிக்கணும், மற்றவங்க கேட்கணும். காலையிலேயோ மாலையிலேயோ இரவுலேயோ ஏதோ ஒரு நேரத்தை நிர்ணயித்து ஒரு 10 நிமிடங்கள், ஒரு 15 நிமிடங்கள், எளிதான கிதாப். நீங்கள் இதை விளக்க வேண்டாம், விளக்கமெல்லாம் தராதீங்க, அதில் உள்ளதை மட்டும் படிங்க. ஒரு தடவை படிங்க, 2 தடவை படிங்க, இன்ஷா அல்லாஹ் விளங்கும். தெரியாத விஷயங்களை மார்க்கத்தில் கல்வி அறிவு இல்லாமல் அல்லது விளக்கம் தெரியாமல் சொல்வது என்பது மிகப்பெரிய பாவம். சரிங்களா? விளக்கமெல்லாம் தேவையில்லை. இதில் உள்ளது ஹதீஸ் மட்டும், இந்த தமிழாக்கம் மட்டும் அதை 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நாம் கண்டிப்பாக இந்த கிதாபை நாம் வாசிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் இன்ஷா அல்லாஹ் நமது நேசம், நமது பின்பற்றுதல் கண்டிப்பாக அதிகரிக்கும், வலுவாகும். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அதே போல் நாம் என்ன செய்யணும் கண்ணியமிக்கவர்களே, ஆண்களும் பெண்களும் நமது இஸ்லாமிய வரலாற்றில் சிறந்து விளங்கிய சஹாபாக்கள், சஹாபா பெண்மணிகள், தாபீன்களில் சிறந்து விளங்கியவர்கள், தபவு தாபீன், அதே போல் நேர்வழி பெற்ற இமாம்கள், உலமாக்கள், இதெல்லாம் ஏராளமானோர் இருக்காங்க, நூற்றுக்கணக்கில் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படிக்கணும். 4 சஹாபாக்கள் இருக்காங்க இல்லையா? 4 சஹாபாக்கள், குலஃபாக்கள், முதல் 4 ஹலீஃபாக்கள் யார் யார் சொல்லுங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இல்லைங்களா? ஒரு உதாரணமாக சொல்லுங்க. மற்ற நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் இருக்காங்க. இவனுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படிக்க வேண்டும். இந்த 4 சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு நாம் படிச்சிருக்கோமா? என்ன செய்கிறோம்னா, ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சிருப்போம், ஒரு சில விஷயங்கள் இங்கும் அங்கும் எங்கேயாவது படிச்சிருப்போம் அல்லது எங்கேயாவது கேட்டிருப்போம். ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கே தவிர முழுமையாக நாம் தெரிஞ்சுக்க முயற்சிக்கிறது இல்லை, இல்லைங்களா?
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி பல கிதாபுகளே இருக்கு. அதற்கு முன்பு நாம் ரசூலுல்லாஹுடைய சீரா, ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு ஓரளவு படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து சஹாபாக்களில் குறிப்பாக இந்த 4 சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும், இவர்களை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும். சரிங்களா? அதே போல் பெண்கள்லையும் சஹாபா பெண்மணிகளில் உம்மஹாத்துல் முஃமினீன் பெண்களுக்கு ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள் பெண்களுக்கும் முன்மாதிரிகள், நமக்கும் முன்மாதிரி தான். ஈமான் உள்ளவர்களுடைய தாய்மார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன், நமக்கும் அவங்க முன்மாதிரி தான், பெண்களுக்கும் அவர்கள் முன்மாதிரிகள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்க வேண்டும். அதே போல இந்த உம்மத்தில் தலை சிறந்து விளங்கிய பெண்மணிகள், ஆண்கள், உலமாக்கள், அவர்களை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்களை போன்று நாமும் ஆக வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும். புரியுதுங்களா? சீரா நாம் அதிகமாக படித்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்திற்காக எந்த அளவு பாடுபட்டார்கள், ரசூலுல்லாஹுடைய நற்குணங்கள், இந்த மார்க்கத்தை எவ்வாறு பாதுகாத்தார்கள், எவ்வாறு கடைபிடித்தார்கள், தாராளமாக உண்டாகும். சஹாபா பெண்மணிகள் நாம் எந்த அளவு தெரிந்து கொள்வோமோ அந்த அளவு அவர்களுக்கு காட்ட வேண்டிய அந்த நேசமும் அதிகரிக்கும், பின்பற்றுதலும் அதிகமாகும். சரிங்களா? யாரை நாம் அறிவோமோ அவர்களை நேசிப்போம், பின்பற்றுவோம். இது ஒரு ஃபார்முலா மாதிரி. என்ன? யாரை நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்குவோமோ அவங்கள என்ன செய்வோம்? அவங்களை நேசிப்போம், பின்பற்றுவோம். இதுதான் நடக்குது உலகத்தில். ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் அவங்கள பற்றி அதிகமாக தெரிஞ்சால் அவங்கள என்ன செய்கிறாங்க? பசங்க பின்பற்றுறாங்களா இல்லையா? ஃபாலோ பண்ணுறாங்க, நேசிக்கிறாங்க. அவங்களுடைய ஃபோட்டோலாம் சேகரிப்பாங்க, அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ யாரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வோமோ அவர்களை நேசிப்போம், பின்பற்றுவோம். அந்த வகையில் அம்பியா, சஹாபா, உலமா இவர்களை பற்றி நாம் அதிகமாக படிக்கும் பொழுது, தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்களை போன்று நாமும் ஆக வேண்டும். அவர்கள் எவ்வாறு மார்க்கத்திற்காக பாடுபட்டார்களோ, எவ்வாறு மார்க்க கடமைகளை நிறைவேற்றினார்களோ, மார்க்க விஷயங்களை பாதுகாத்தார்களோ, மார்க்கத்தை பரப்பினார்களோ, உண்மையான மார்க்கத்தில் எவ்வாறு அவர்கள் நிலைத்திருந்தார்களோ அத்தனை விஷயங்களும் நாமும் செய்யணும். இந்த உயர்ந்த அந்தஸ்துகளை நாமும் பெற வேண்டும். அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் அவங்க உண்மையிலேயே இஸ்லாத்தை ஏற்று மிகப்பெரிய அந்தஸ்துகளை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அது போன்று நாமும் ஆக வேண்டும். உயர்ந்த அந்தஸ்துகளை பெறுவதற்காக நாமும் முயற்சிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு எப்படி வரும்? தெரியாமல் இருந்த வருமா? வராது. அதனால குர்ஆனும் சுன்னாவும் இஸ்லாமிய வரலாற்றில் தலை சிறந்து விளங்கிய சஹாபாக்கள், சஹாபா பெண்மணிகள், உலமா பெருமக்கள், நல்லோர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை நாம் இயன்ற அளவு நாம் என்ன செய்யணும்? கிதாபுகள் நிறைய கிடைக்குது, நிறைய பயான்கள், இதெல்லாம் கல்வி வகுப்புகளும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நெட்டில் கிடைக்கும். அதெல்லாம் என்ன செய்யுங்க, தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டே வந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் நமது கல்வி அறிவும் அதிகமாகும், அல்லாஹ்வுடைய நேசமும் அதிகரிக்கும், மார்க்கத்தினுடைய பின்பற்றுதலும் அதிகரிக்கும். சரியான விஷயங்கள் நாம் தெரிந்து இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சிறந்த முஸ்லிம்களாக நாம் வாழ்வதற்கு மிக உதவியாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம் அனைவருக்கும் எவ்வாறு இஸ்லாத்தினுடைய வழியை காட்டினானோ அதே போன்று சுன்னாவினுடைய வழியையும் விவரங்களோடு காட்டி இதில் பயணிப்பதற்காகவும் இதில் மரணம் வரை நிலைத்திருப்பதற்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. நமது பாவங்களை மன்னிப்பானாக, நமது நன்மைகளை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وصلى الله تعالى على خير خلقه محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. இந்த வாய்ப்பை தந்ததற்காக நான் அனைவருக்கும் நன்றி செலுத்த விரும்புகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா.